மருத்துவம் என்ற சொல்லுக்கு பொருள் என்னவென்றால், என்னுடைய தேவைகளை நான் அழித்து கொண்டதன் காரணமாக, என் தேவைகளை நான் மறந்துவிட்டதன் காரணமாகவும், என் தேவைகள் என்ன என்பதையே அறியாத நிலையில் எனக்கு நானே தீமையை விளைவித்து கொண்டதாலும், எனக்கு நான் ஏற்படுத்தி கொண்ட சோதனைகளிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் எவ்வாறு என்னை மீட்டுக்கொள்வது, இதன் அடிப்படைதான் மருத்துவம். மருத்துவம் என்பது உடல் நோய்கள் என்று பெரும்பாலும் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். மனநோய்கள் அதில் சாரும் என்பதை நாம் மறந்தவர்களாக இருக்கிறோம். மனநோய்களுக்கு மருத்துவம் என்பது ஒன்று கிடையாது. மருத்துவம் என்றால் மருந்துகளை கொண்டு சுகப்படுத்துவதாகும். மருந்துகள் என்பது உலகத்தினுடைய எந்த ஒரு வெளிப்படையான பொருள் வடிவிலான உபகரணத்தை கொண்டோ அல்லது பொருள் வடிவிலான மருந்துகளையோ மாத்திரைகளையோ கொண்டு சுகப்படுத்திக் கொள்வேன் என்பதாகும். எந்த ஒரு நோய்க்கும் மனமே காரணம் என்பதை நாம் அறிந்தவர்கள்தான். இருதய நோய்கள் உட்பட எந்த நோயின் காரணமாகவும் நீங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு இனி பிழைக்கவே வழியில்லை என்ற அளவுக்கு ஆகிவிடும் பொழுது மருத்துவர்கள் கூறுவார்கள், மனதை நீங்கள் தைரியமாக வைத்து கொள்ளுங்கள், மனதை நீங்கள் விட்டுவிட வேண்டாம், நிச்சயமாக நீங்கள் குணமாகி விடுவீர்கள் போன்ற உண்மை வார்த்தைகள் மருத்துவர்களிடமிருந்தே அப்பொழுதுதான் வெளிவரும். தங்களுடைய வைத்திய முறைகள் அனைத்தும் பொய்யாகிவிட்டதை உணரும் பொழுதுதான் இனியும் தப்பிக்க வழியில்லை என்ற பயத்தை கொண்டு கலக்கமுற்றவர்களாக இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள், மனதை தைரியமாக வைத்து கொள்ளுங்கள், நீங்கள் நிச்சயமாக பிழைப்பீர்கள் என்ற வார்த்தைகளை கூறுவார். அதுவும் தனக்கே தான் என்ன கூறுகிறோம் என்பதன் மீது நம்பிக்கை இல்லாமல் ஏதோ பேச்சுக்காக கூறுவாரே தவிர, உண்மையில் அவருக்கு இறைவன் யார் என்பது தெரிந்திருந்தால் முன்னமேயே இறைவனிடம் ஒப்படைத்திருந்திருப்பார். கொஞ்சம் தீர்க்கமாக சிந்தித்து பாருங்கள். இறுதியான நிலையில்தான் உங்களை மருத்துவர் இறைவனிடம் திரும்பச் சொல்கிறார். தன்னுடைய வைத்தியத்தில் குணமாகும் என்ற நம்பிக்கை இருக்கும் பொழுது இறைவனை பற்றி அவர் கவலைப்படுவதும் இல்லை, அந்த பேச்சை பேசுவதும் இல்லை. சிறிய வியாதி என்று எண்ணிக்கொண்டிருப்பார். அது பெரும் வியாதியாக தலையெடுக்கும் பொழுது அவர் இறைவன் பக்கம் உங்களை திருப்புவார். பெரும் வியாதியாக இருக்கும் பொழுது தனக்கு ஒரு சவாலாக அந்த ஒரு நோய் அமையுமானால், அதாவது எமர்ஜென்சி, அப்படிப்பட்ட நிலையில் அவர் கூறுவார், ஒன்றும் கூறுவதற்கில்லை, 2-3 நாட்களுக்கு எதுவுமே கூற முடியாது, ஆகவே இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். எப்பொழுது தனக்கு வழி இல்லை என்று ஆகிவிட்டதோ அப்பொழுது உங்களை அவர் இறைவனிடம் திருப்புகிறார். நீங்களும் இறைவன் பக்கம் திரும்புகிறீர்கள். இறைவன் பக்கம் திரும்புவதற்கு இறுதியான சூழ்நிலையைத்தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்களே தவிர, கஷ்டமான சூழ்நிலையில் நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புகிறீர்களே தவிர,
ஒரு ஒப்புக்காக இறைவன் பக்கம் திரும்புகிறீர்களே தவிர உண்மையை கொண்டு இறைவன் யார் என்பதை உணர்ந்தவர்களாக நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புவதில்லை. உங்களுடைய நோய்களுக்கான காரணம் நீங்கள் இறைவனை மறந்ததுதான். இறைவனை மறப்பது எப்படி? எவ்வாறு நாம் இறைவனை மறக்கிறோம்? இறைவனை நினைவு கூறுவது என்றால் என்ன? எவ்வாறு நாம் இறைவனை நினைவு கூறுவது? இறைவனை வணங்குவது எவ்வாறு? பிரார்த்திப்பது எவ்வாறு? எதையுமே தெரியாத நிலையில் மனிதர்கள் கற்றுக் கொடுத்த சடங்குகளின் பக்கம் நம்மை அலைக்கழித்து கொண்டு பிறகு ஆற்றாமையில் வாடியும் விடுகிறோம். கவலையும் துக்கமும் தொண்டையை அடைக்க பின்னர் இறைவன் யார் என்று தெரியாத நிலையில் இருளில் ஆழ்ந்து விடுகிறோம். வாய்கள் முணுமுணுக்கிறது. வெறும் அரற்றல், கூப்பாடுகள், சத்தம்தான். அது பிரார்த்தனை அல்ல, இறைவனிடம் போய் சேருவதும் இல்லை. பிரார்த்தனை என்பது மனதிற்குள் நிகழும் ஒரு நிகழ்ச்சியாகும். வாயால் கூறி தெரியும் வார்த்தைகள் அல்ல. பெரும்பாலும் வாயால் கூறி தருவதையே பிரார்த்தனைகள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். மனம் என்றால் என்ன? மனம் என்றால் உங்களுடைய தேவைகளை உங்களுக்கு அறிவிப்பது உங்களுடைய மனதில்தான். ஆகவே நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய நாடுகிறீர்கள். எந்த ஒரு எண்ணமும் உங்களுடைய மனதில் தோன்றாவிட்டால் உங்களால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. இனி ஒரு தேவை எனக்கு வந்துவிட நான் என்ன செய்கிறேன்? அந்த தேவைகளை நான் நிறைவேற்றிக் கொள்ளும் முயற்சியில் இறங்குகிறேன். அதற்கு பெயர் எனக்கு உழைப்பு என்றும் கூறுகிறேன். முயற்சியும் உழைப்பும் இருந்தால் என்னால் அடைந்து விட முடியும் என்று நான் நம்புகிறேன். இதையே பிறரும் கற்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் அநியாயமாக. முயற்சியும் உழைப்பும் இருந்தால் உங்களுடைய காரியங்களில் வெற்றி பெற்றுவிடலாம். இரவில் தூக்கம் வரவில்லை. தூக்கத்தில் அவ்வளவு பெரிய நிம்மதியும் இளைப்பாறுதலும் உங்களுக்கு புத்துணர்வும் இருக்கிறது. உங்களுடைய சோர்வுகளெல்லாம் அந்த தூக்கத்தில் தான் நீங்க இருக்கின்றன. நீங்கள் இரவு முழுவதும் தூங்காமல் விடுத்திருப்பீர்களானால் அதன் கொடுமை என்ன என்பது உங்களுக்கு புரியும். பகல் நேரங்களில் முழுமையும் நீங்கள் உழைக்கிறீர்கள். உங்களுடைய முயற்சியின் காரணமாக நீங்கள் ஈட்டுவது மனச்சோர்வையும் உடல் சோர்வையும், மன விரக்தியும் உடலில் வருத்தத்தையும். இதைத்தான் நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள். பணம் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது, ஆனால் உடலில் தெம்பில்லை. உடல் நலத்தில் நிச்சயமாக சுகமில்லை. இந்த நிலையில் நான் என்ன செய்வது? பொருளை சம்பாதித்து விட்டேன், அடுத்து எனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை. உங்களுக்காக இறைவன் வானங்களையும் பூமியையும் படைத்தான். பின்னர் உங்களுக்காக அந்த வானங்களை சுழலச் செய்தான், அகிலங்களை, இந்த பூமியை வாழ வைப்பதற்காக. இந்த பூமியில் மனிதன் என்ற அவனுடைய படைப்பினங்களில் மிக உயர்ந்த படைப்பாகிய அந்த மனிதன் இருக்கிறான். அந்த மனிதனுக்கு அடிபணிய வேண்டியது இந்த அகிலங்கள் அனைத்தும். இந்த பூமியில் வாழக்கூடிய மனிதனுக்கு அகிலங்கள் அனைத்தும் வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. இதனுடைய செல்வங்களை, இயற்கை செல்வங்களை மனிதனுக்காக விருந்தளிப்பதற்காக, மனிதனை உபசரிப்பதற்காக. மனிதன் படைப்பதற்கு முன்பாகவே அகிலங்கள் முழுமையாக உங்களுக்காக படைக்கப்பட்டது. அகிலங்கள் ஒவ்வொன்றுக்கும் அதன் காரியம் இன்னதென இறைவன் நிச்சயமாக அறிவித்திருக்கிறான். வானங்களில், பூமி ஆகியவற்றில், இவற்றுக்கு இடையில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் மனிதனுக்காக இந்த பூமிக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் என்ன என்பதை அவற்றுக்கு அறிவித்திருக்கிறான். அந்த பூமியில், இயற்கை வளங்கள் பொருந்திய அந்த பூமியில் அகிலங்களின் சுழற்சியின் காரணமாக, மனிதனை உபசரிப்பதற்காக, அதனுடைய இயக்கத்தின் காரணமாக இந்த பூமியில் செழிப்பாக வைக்கப்பட்டுள்ள இந்த மண்ணில் மனிதன் கால் அடி படுவதற்காக, அவன் தலைப்படுவதற்காக அல்ல, அவன் காலால் இந்த பூமியை மிதிக்க வேண்டும். அந்த அளவுக்குத்தான் இவ்வளவும் வானங்கள், பூமி முதலாக அவ்வளவும் சுற்றி சுழன்று மனிதனுக்காக படைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு அம்சமும், ஒவ்வொரு இயற்கை வளமும் அவன் காலடியில் கிடக்கிறது. நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளில் மிக கேடானது கால் படுவதற்கு பதிலாக தலையை கொண்டு போய் பூமியில் தாழ்த்துவது மிக பெரும் குற்றமாகும்.
இறை துரோகமாகும், இறைவனுக்கு செய்யக்கூடிய நன்றி கெட்டத்தனமாகும். உங்களுக்கு அடிபணியக்கூடிய இந்த இயற்கை வளங்களை அனைத்தையும் வானங்கள் முதலாக பூமி வரையில் உங்களுக்காக சுழன்று வருகிறதே, இதை ஏன் நீங்கள் சிந்தித்து உணரவில்லை? மனிதர்களாகிய உங்களை படைப்பதை காட்டிலும் வானங்களையும் பூமியையும் இவற்றுக்கு மத்தியில் உள்ள அனைத்தையும் படைப்பது நிச்சயமாக மிக பெரிதாகும். இவ்வளவு பெரும் பாக்கியமிக்க இந்த படைப்பினை எந்த அளவுக்கு நீங்கள் துச்சமாக மதித்து விட்டீர்கள்? சிந்தித்து உணராததன் காரணமாக அதனை உங்கள் தலைக்கு ஆக்கி கொண்டீர்கள். உங்கள் கால்களுக்கு கீழாக இறைவன் அமைத்திருக்க நீங்கள் அதை உங்கள் தலைக்குரியதாக ஆக்கி கொண்டீர்கள். இந்த பூமியை தெய்வம் என்றும் கூறுகிறீர்கள். உங்களுடைய கால் அடி பட்டு கொண்டிருக்கிறதே, இந்த பூமி தெய்வமா? காலடியில் மிதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமி தெய்வமாகுமா? தெய்வத்திற்கான தகுதியை நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் தலைக்கீழாக நடக்க வேண்டும், காலால் நடக்கக்கூடாது. உங்கள் தலையில் தாங்க வேண்டும். ஆனால் அது முடியாது. எவ்வாறு நாம் இந்த பூமியை நம்முடைய தெய்வமாக ஆக்கி கொண்டோம்? இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் எவ்விதம் நாம் தெய்வங்களாக ஆக்கி கொண்டோம்? நமக்கு அடிமைகளை நாம் தெய்வங்களாக ஆக்கி கொண்டால் அதன் விளைவு அதற்கு நீங்கள் அடிமையாகிவிட வேண்டும். இது இறைவன் விதித்திருக்கக்கூடிய விதியாகும். ஒன்று, நீங்கள் அதன் மீது ஆட்சி புரியக்கூடிய ஆட்சியாளர்களாக, அதன் மீது நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை காட்டக்கூடிய எஜமானர்களாக வாடுங்கள். அவ்வாறு இல்லை என்றால் ஒவ்வொரு பொருளுக்கும், பூமியில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் நீங்கள் அடிமையாகுங்கள். இந்த இரண்டில் எதை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள்? மனிதர்களாகிய நாம் மனிதன் என்ற அந்த அந்தஸ்துக்கு தகுதியான வாழ்வில் வாழ வேண்டும். மனிதன் என்ற அந்த தகுதி என்ன? நான் அகிலங்களை ஆள பிறந்தவன் என்ற அந்த உண்மை நமக்கு புரியாத வரையில், அந்த உண்மை நமக்கு தெளிவுபடாத வரையில் உங்களுக்கு இந்த உலகத்திலிருந்து ஏற்கனவே விதித்திருக்கக்கூடிய ஒரு சொற்பமான சுகம் இருக்கிறது. அதைத் தொடர்ந்து மிக பெரும் துன்பம் உங்களுக்காக காத்திருக்கிறது. இன்று நாம் அனைவரும் ஒரு குறிப்பிட்ட சுகத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெரும்பாலான மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் பெரும் துன்பங்களில் சிக்கிக்கொள்ளவில்லை, சிறு சோதனைகளில் நாம் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறோம். சிந்தித்து உணர்ந்து இறைவன் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக பெரும்பாலும் நாம் மனிதர்களுடைய வழிமுறைகளில் இருக்கிறோமே தவிர, இறைவன் உங்களுக்கு எந்த வழிமுறையை அமைத்திருக்கிறானோ அந்த வழிமுறையில் நாம் செல்லவில்லை. உங்களுடைய மனதுக்கு தேவையானது எண்ணிலடங்காத, கணக்கில்லாத சுகங்களாகும். சொற்பமான சுகம் உங்களுக்கு ஏற்புடையதல்ல, மனம் ஏற்றுக்கொள்ளாது. எல்லையில்லாத சுகம், வானளாவிய சுகம், இதெல்லாம் கற்பனைகளாக நீங்கள் பேசுவதை தவிர உண்மை இதுதான் என்பதை உணர்ந்தவர்களாக நீங்கள் பேசுவதில்லை. வானளாவிய சுகம் எனக்கு வேண்டும். பொருள் எவ்வளவு வேண்டும்? வானளாவிய பொருள் வேண்டும், கடல் போன்று வேண்டும் நாம் கூறுகிறோம். ஆனால் நம்பிக்கை இல்லாதவர்களாக கூறுகிறோம். உண்மையில் மனம் விரும்புவது அதுதான். அந்த மனம் விரும்புவது தான் உங்களுடைய வாழ்க்கையை தவிர, ஒன்று, மனம் பொருந்திய வாழ்க்கையை வாழுங்கள், மனமிக்க வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறது. அவ்வாறு இல்லை என்றால் உங்களுக்கு நீங்களே சபித்து கொள்ளக்கூடிய, வெறுத்து ஒதுக்கக்கூடிய விரக்தியான வாழ்க்கை மட்டுமே உங்களுக்கு மிஞ்சும். நீங்கள் மனம் பொருந்திய வாழ்க்கையில் வாழ விரும்பினால் உங்கள் மனம் விரும்புவதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் மனதுக்கு விருப்பமாக அளிக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் விரும்புகிறேன் என்று கூற வேண்டாம், என் மனதுக்கு இது விருப்பமாக அளிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுங்கள். எனக்கு இது விருப்பமாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டாம், இறைவன் இந்த விருப்பத்தை எனக்கு வாக்குறுதியாக அளித்திருக்கிறான் என்று கூறுங்கள். ஏனென்றால் அந்த விருப்பத்தை நீங்கள் நம்பாதவர்கள். உங்களுக்கு கடுமையான சோதனை ஏற்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஒரு நோய் உங்களை விட்டும் போகாமல் மிகவும் சிரமத்திற்குள்ளாக்கி கொண்டிருக்கிறது. நோயின் இறுதி நிலையையும் அடைந்து விட்டோம். இப்பொழுது என்ன செய்வது? நீங்கள் பிழைக்க வேண்டும். இது இறைவனுடைய வாக்கா அல்லது மனிதர்களுடைய வாக்கா? மனிதர்கள் நீங்கள் பிழைக்க மாட்டீர்கள் என்று கூறிவிட்டார்கள்.
ஆனால் நான் பிழைக்க வேண்டும் என்ற அந்த உண்மை மனிதர்களிடமிருந்து இல்லை என்றால் பின் யாரிடமிருந்து அது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது? நிச்சயமாக அது உங்களுடைய இறைவனிடமிருந்து. இந்த இரண்டில் எந்த வாக்குறுதியை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள்? மனிதர்கள் வாக்குறுதி அளிப்பதற்கு சற்றும் தகுதியற்றவர்கள். தங்கள் வாக்குறுதிகளை ஒருபோதும் அவர்கள் பேண மாட்டார்கள். பேணுவதற்கு இயலாதவர்களும் கூட. அவர்கள் அறிவில்லாதவர்கள். வாக்குறுதிகளை அள்ளி தெளிப்பவர்கள் அறிவில்லாதவர்கள். அதை ஏற்றுக்கொள்பவர்கள், வாக்குறுதி கொடுத்துவிட்டார் நிறைவேற்றுவார் இந்த மனிதர் என்று ஏற்றுக்கொள்பவர்கள் அதைவிட மூடர்கள். ஆகவே ஒருவருக்கொருவர், ஒருவர் மீது மற்றவர் அநீதம் புரிவதற்கு நீங்கள் சிந்தித்து உணராததன் காரணமாக உங்களை நீங்களே ஆக்கி கொண்டீர்கள். இந்த சமுதாயத்தினர் மிகவும் துன்பத்தில் தங்களை தாங்களே சிக்கிக்கொண்டு பின்னர் இறைவன் பக்கம் திரும்புகிறார்கள். இப்பொழுதும் இறைவன் பக்கம் திரும்பிய நிலையில் அவர்கள் அவசரமும் மேற்கொள்கிறார்கள். இறைவனிடம் ஒப்படைத்த பிறகு தங்களுடைய முயற்சிகளில் இன்னும் தீவிரமாக இருக்கிறார்கள். உங்களுடைய முயற்சிகளின் காரணமாகவே இன்று நீங்கள் இந்த சிக்கலில் இருக்கிறீர்கள். உங்களுடைய அறிவை முழுமையாக உபயோகப்படுத்தியதன் காரணமாகவே மேலும் மேலும் சிக்கலில் நீங்கள் சிக்கிக்கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு மருந்துக்கும் பல பல தீய விளைவுகள். இன்னும் அதிகமான முயற்சி செய்யும் பொழுது தங்களை நிபுணர்கள் என்று கூறிக்கொள்பவர்கள் இன்னும் மோசமான மருந்துகளை அதிகமான அளவில் கொடுக்கிறார்கள். இன்னும் தீவிரமான சிகிச்சை என்ற பெயரில் உங்களை குற்றியுறும் கொலையுறுமாக ஆக்கக்கூடிய அளவுக்கு உங்களை ஆக்கிவிடுகிறார்கள். அதனையும் நீங்கள் பெருத்த நிம்மதியுடன் ஏற்றுக்கொள்வீர்கள். பெருமை கொண்டவர்களாக நான் பெரிய டாக்டரை பார்த்து விட்டேன், சாமியையும் கும்பிட்டு விட்டேன், பெரிய டாக்டரையும் பார்த்து விட்டேன், இதில் யார் சிறந்தவர் யார் தாழ்வானவர்? இரண்டு பேரும் சமமா? டாக்டர் தெய்வமா அல்லது தெய்வம்தான் தெய்வமா? எது உங்களுக்கு ஏற்புடையது? பெரும்பாலும் இவர்களிடம் கேட்டால் டாக்டர் தெய்வத்திற்கு சமமானவர் என்று கூறுவார்கள். எப்படி கூறுகிறீர்கள் என்று கேட்டால் அவர் பிழைக்க வைக்கிறார். நீங்கள் உங்களுடைய நோயாளியை, விரோனரை ஆஸ்பத்திரியில் சேர்த்து வைத்திருக்கிறீர்கள். அங்கு டாக்டர் பிழைத்தாலும் பிழைக்கலாம், 30% சான்ஸ் இருக்குது, 70% பிழைக்க மாட்டார். ஏதாவது அர்த்தம் இருக்கு அதில்? 30% பிழைப்பாருன்னு சொன்னால் நான் அந்த 30% இருக்கேன்னா 70% இருக்கேனா? என்னுடைய உடம்புல 30% பிழைக்கும் 70% பிழைக்கணுங்கிறது அர்த்தம் கிடையாது. அப்படி கொள்ள முடியாது. ஆகவே தெய்வம் என்பது யாவற்றையும் அறிந்திருக்கும். இவரோ எதையுமே அறியாதவர். எப்படி இவரை நீங்கள் தெய்வத்திற்கு இணையாக ஆக்கிக் கொண்டீர்கள்? மனிதர்களை தெய்வத்திற்கு இணையாக ஆக்குவது மிக பெரும் பாவமாக இருக்கிறது. யாரிடத்தில்? இறைவனிடத்தில். மனிதர்களை தெய்வமாக மதிப்பதும் மனிதர்களை தெய்வங்களாக ஏற்றுக்கொள்வதும் இறைவனிடத்தில் மிக பெரும் பாவமாக இருக்கிறது. தெய்வ குற்றத்தில் மிக பெரும் தெய்வ குற்றம் மனிதர்களை தெய்வத்திற்கு இணையாக ஆக்குவதும் நம் காலடியில் கிடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் தெய்வங்களாக ஆக்கிக்கொள்வதும் பெரும் இறை துரோகமும் நன்றி கெட்டத்தனமும். இவை அனைத்துக்கும் இறைவன் பொறுமையாளனாக இருக்கிறான். சோதனைகளுக்கு மேல் சோதனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றான். உங்களுடைய முயற்சிகளில் தோல்விக்கு மேல் தோல்வி. போதுமடா சாமி என்று கூறக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் நீங்கள் மனிதர்கள் பக்கம்தான் திரும்புவீர்கள். எந்த அளவுக்கு என்றால் இனி தப்பவே வழி இல்லை, இனி உயிர் பிழைக்க வழி இல்லை என்று கூறும் அளவுக்கு நீங்கள் சோதனைக்குள்ளாக்கப்படும் பொழுது இறுதியாக இறைவன் பக்கம் திரும்புகிறீர்கள். மனிதர்கள் அவ்வளவு பேரும் உங்களை கைவிட்ட பிறகு சோதனைகளில் நீங்கள் திருந்தாமல் இறுதியான சோதனையாக நீங்கள் பிடிக்கப்படும் பொழுது, கடைசியாக நீங்கள் திரும்பும் பொழுது அந்த பிரார்த்தனையை இறைவன் ஏற்றுக்கொள்வதில்லை. உங்களுக்கு தெரியும் மரணம் நெருங்கிவிட்டது, இதற்கு மேல் பிழைக்க மாட்டேன் என்பதும் உங்களுக்கு தெரியும். இந்த சமயத்தில் தானே நீங்கள் இறைவன் பக்கம் முழுமையாக திரும்புகிறீர்கள். உங்களுடைய காலம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது என்பதை அறிவீர்களா? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அதில் சிந்தித்து பார்க்கக்கூடியவன் சிந்திப்பதற்காக நீண்ட ஆயுளை உங்களுக்கு தரவில்லையா? அதில் போதுமான படிப்பினைகள் நீங்கள் பெறுவதற்காக காலச்சக்கரம் உங்கள் மீது சோதனைகளை சுழற்சி செய்து கொண்டு வரவில்லையா? எப்படி நீங்கள் தீர்மானித்தீர்கள் மனிதனுடைய அறிவு போதுமானது என்று? மனிதன் தன் அறிவை கொண்டு என்னை காப்பாற்றி விடுவான் என்று எப்படி நீங்கள் நம்பிக்கை கொண்டீர்கள்? எத்தனையோ முறைகள் நீங்கள் இறைவன் பக்கம் திரும்பி இறைவன் உங்களுக்கு உதவி புரிந்து நீங்கள்
உங்களுடைய துன்பங்களிலிருந்து மீண்டு வரும் பொழுது இறைவனை அடைக்காதது போலவே பெருமை அடித்து சென்றிருக்கிறீர்கள். இறைவனே காப்பாற்று என்று முறையிட்டு இரவும் பகலுமாக தூக்கத்தை கலைத்து கொண்டு நீங்கள் செய்த பிரார்த்தனையின் அல்லது ஒரு அரற்றலின் காரணமாக நீங்கள் திரும்பக்கூடும் என்று இறைவன் உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுத்தபோது அடுத்த கணமே நீங்கள் உங்களுடைய பழைய தவறின் பக்கமே மீண்டு விடுகிறீர்கள், இறைவனை மறந்தவாறு. எந்தெந்த விஷயங்களிலிருந்தெல்லாம் நீங்கள் உங்களை தவிர்த்து கொண்டீர்களோ, நான் என்ன பாவம் செய்தேனே தெரியவில்லையே, எந்தெந்த பாவங்களுக்காக குற்றம் பிடிக்கப்பட்டிருக்கிறேன் என்று தெரியவில்லையே, இறைவன் மன்னிக்க வேண்டுமே என்று நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையுடன் சேர்த்தே கூறுவீர்கள். இவற்றை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கும் பொழுது டாக்டருடைய மருந்து காப்பாற்றியது. அப்பொழுதுதான் டாக்டரை மாற்றி இருப்பீர்கள். இந்த டாக்டர் தான் சிறந்தவர், அந்த டாக்டர் சரியில்லை, ஆகவே இனி இவரிடம்தான் செல்ல வேண்டும், இவர் என்னை இனி காப்பாற்றுவார். யாரேனும் ஒருவர் இந்த ஹாஸ்பிட்டல் வேண்டாம் அந்த ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லியிருப்பார். நல்ல தருணத்தில் இவர் எனக்கு இந்த ஆலோசனை கூறியதன் காரணமாக என்று நான் பிழைத்தேன். ஆகவே இறைவனிடம் பிரார்த்தனை செய்ததை அனைத்தையும் நீங்கள் மறந்துவிட்டவர்கள். எனினும் இறைவன் உங்கள் மீது பொறுமையாளன். தன் படைப்பாளனான மனிதனுடைய பலகீனத்தை நிச்சயமாக அவன் அறிந்தவன். ஆகவே உங்கள் மீது பொறுமையை மேற்கொள்கிறான். இன்னும் சிறிது காலத்திற்கு உங்களை சுகம் அனுபவிக்க செய்கிறான். எதுவரையில் என்றால், சுத்தமாக நீங்கள் சற்று முன்பு பிரார்த்தனை செய்ததை மறந்தவர்களாக, இறைவனுக்கு துரோகிகளாகவும் இறைவனுக்கு நன்றி கெட்டவர்களாகவும் எப்பொழுது வரம்பு மீறுகிறீர்களோ அப்பொழுது இன்னொரு சோதனையை கொண்டு வருகிறான். இந்த சோதனை பழைய சோதனையிலிருந்து மீண்டீர்களே அந்த சோதனையை விட பெரிதாகும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது முந்தைய சோதனையை விட பிந்தைய சோதனை இன்னும் தீவிரமானதாகவும் இன்னும் உங்களை பாதிக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் சோதனைக்குள்ளாக்கப்படும் பொழுது நீங்கள் சற்றே சிந்தித்து பார்ப்பீர்களாயின் ஒவ்வொரு சோதனையும் ஒன்றை விட மற்றது பெரிது. ஏனென்றால் நீங்கள் சிறிய சோதனையில் இறைவனை அழைத்தீர்கள், மறந்துவிட்டீர்கள். இப்பொழுது சற்று பெரிய சோதனை. எதுவரையில் எனின் உங்களிடம் இறைவனை நினைவு கூறக்கூடிய எந்த ஒரு நன்மையும் இல்லை என்று இறைவன் அறியும் பொழுது இறுதியாக ஒரு மிகப்பெரிய சோதனையை கொண்டு வேதனையை கொண்டும் பிடிக்கிறான். அப்பொழுது நீங்கள் முழுமையாக இறைவனிடம் திரும்புகிறீர்கள். அந்த பிரார்த்தனை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே இன்று நாம் இறைவனை நம்பிக்கையுடன் பிரார்த்திப்பவர்களாக இருக்கிறோம். மனிதர்களை நான் அறவே நம்ப மாட்டேன். நானும் மனிதன் என்ற அந்த அங்கத்தினன்தான். என்னுடைய முயற்சி அனைத்தும் இறைவனுடைய உதவியை விட என்னுடைய முயற்சி சிறந்தது என்று எண்ணிக்கொண்டுதான் இறைவனை மறந்தவனாக என்னுடைய முயற்சியை மட்டுமே நம்பியிருக்கிறேன். உங்களுடைய முயற்சி என்ன தெரியுமா? உங்களுடைய அறிவின் உச்சம். எந்த அறிவின் எல்லையில் நீங்கள் நிற்கிறீர்களோ அதற்கு மேல் ஒரு அணுவளவு கூட உங்களால் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. அங்கு நீங்கள் நின்று விடுவீர்கள், நிலைப்பட்டு விடுவீர்கள், வழி அறியாது இருளில் சிக்கிக்கொள்வீர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று நாம் இருக்கக்கூடிய நிலையில் இறைவன் நமக்கு நான் இருக்கிறேன் என்ற அந்த பதிலை எப்படி அளிக்கிறான் தெரியுமா? நிச்சயமாக நீங்கள் பிழைக்க வேண்டும் என்ற அந்த ஆசையை கொண்டு, அந்த விருப்பத்தை கொண்டு இப்பொழுதாவது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். சுற்று வட்டாரங்கள் அனைத்தும், மருத்துவ நிபுணர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய அனைத்தும், மாற்று மருத்துவங்கள் அனைத்தும் தங்களுடைய சந்தேகத்தை கொண்டே உங்களிடம் பேசுகின்றன என்பதை நிச்சயமாக நீங்கள் அறிய முடியும். சந்தேகம் கொண்டு பேசும் பொழுது நீங்கள் இனி அவர்களை நம்பிக்கை கொள்ள வேண்டாம். ஆகவே நீங்கள் அங்கு சென்று சந்தேகம் கொண்டு பிறகு நம்பிக்கை கொள்ள வேண்டாம் என்பதில்லை. ஏற்கனவே உங்களுக்கு போதுமான அத்தாட்சிகள் வந்திருக்கின்றன, மனிதர்கள் போதிய அறிவு பெறாதவர்கள் என்று. இருந்தாலும் தங்களை நிபுணர்கள் என்று கூறிக்கொள்ளக்கூடிய இவர்கள் பெருமை கொண்டவர்கள். பெருமையின் பொருள் தான் இறைவனுக்கு நிகரானவன் என்ற அந்த மமதையாகும். ஆணவம் கொண்ட இந்த மனிதர்களை இறைவன் சபிக்கிறான். நீங்கள் டாக்டர்கள் என்று சொல்லிக்கொண்டு போகக்கூடியவர்கள் இறைவனால் சபிக்கப்பட்டவர்கள். உங்களுடைய இறை மறத்தல், இறைவனுக்கு நன்றி அறிதல் இல்லாதிருத்தல், இறைவனுக்கு செய்யக்கூடிய துரோகம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் சிறப்பு மருத்துவ நிபுணர்களிடம் செல்வீர்கள்.
எந்த அளவுக்கு நன்மை இருக்கிறதோ அந்த அளவுக்கு சாதாரண டாக்டர்களிடமும், எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை குறைந்து விட்டதோ அந்த அளவுக்கு பெரிய டாக்டர்களிடம் செல்வீர்கள். ஆகவே அவர்கள் அறிவில்லாதவர்கள் என்று தெரிந்து கொண்ட பிறகும் பிழைத்து கொண்டால் தான் பிழைக்க வைத்தேன் என்ற அந்த பெருமையும், இறந்துவிட்டால் இறைவனுடைய செயல் நாம் செய்வதற்கு ஒன்றுமில்லை. ஆகவே ஐ ஆம் சாரி என்ற அந்த ஒரு வார்த்தையில் அவர் உங்களை விட்டும் விலகிச் சென்று விடுவார். நீங்கள் இறைவனுடைய வழியில் உங்களுடைய சுகங்களை தேட இருக்கிறீர்கள். இது இறை வழி மருத்துவமாகும். இந்த சுகம் என்பது மனதில் உள்ள சுகமாகும். மனதில் உள்ள சுகம் என்னவென்றால், இறைவனை பூர்ணமாக அறிந்து அவனை நம்பிக்கை கொண்டு என்னுடைய தேவைகளை இறைவன் அறிவிக்கும் பொழுது அவனிடமே நான் என் பொறுப்பை ஒப்படைக்கிறேன். ஏனென்றால் அவனிடமிருந்து ஒரு விருப்பத்தை வாங்கி கொண்டால் அதை நிறைவேற்றக்கூடிய சக்தி எனக்கு கிடையாது. அதாவது போதுமான அறிவு எனக்கு இல்லை. போதுமான அறிவு இருந்திருந்தால் இந்நேரம் நான் இந்த ஒரு கடினமான சூழ்நிலையில் சிக்கிக் கொண்டிருந்திருக்க மாட்டேன். ஆகவே நம்பிக்கை என்ற அந்த ஒரு முயற்சியின் பக்கம் நான் திரும்புகிறேன். வாழ்வா சாவா என்ற இந்த அடிப்படையில் நான் மனிதர்கள் நீங்கள் இறப்பது உறுதி என்று தெரிந்த பிறகு அவர்களை முழுமையாக கைவிடுவது இறை பிரார்த்தனையாகும். இறைவன் உங்களுக்காக காண்பித்த ஒரு அத்தாட்சியை மனிதர்களை நம்பினீர்கள், காப்பாற்றுகிறேன் என்று கூறி அவர்கள் உங்களை அனுமதித்து கொண்டார்கள் தங்களுடைய மருத்துவமனைகளில். இப்பொழுது அவர்கள் முடியாது என்று கூறுகிறார்கள். ஆகவே நம்பிக்கையை கொடுத்து துரோகம் செய்தவர்கள், முடியாது என்று தெரிந்தும் பொய்யான வாக்குறுதி அளித்தவர்கள், இவர்கள்தான் மருத்துவர்கள். பொதுவாக அனைவரும் இதை நாம் அறியாதவர்களா அல்லது அறிந்தும் அறியாதவர்களாக ஆகிவிட்டோமா அல்லது விளங்கிக் கொள்ள முடியாத இருதயங்களை நாம் பெற்றுக்கொண்டோமா? நிச்சயமாக விளங்கிக் கொள்ள முடியாத இருதயங்களை யார் பெற்றிருக்கிறாரோ அவரை போன்ற ஒரு துரதிருஷ்டசாலி உலகில் இருக்க முடியாது. கண் இருந்தும் பார்க்கும் புலன் அற்று போய்விட்டார்கள், குருடர்களாக ஆகிவிட்டார்கள். தெளிவாக பார்த்து கொண்டிருக்கும் நிலையிலேயே ஒவ்வொரு மருத்துவமனையிலும் எந்த அளவுக்கு நோயாளிகள் பெரும் அவதிக்குள்ளாக்கப்படுகிறார்கள், அவர்கள் குடும்ப சூழ்நிலையில் எவ்வளவு கஷ்டத்தை உருவாக்குகிறார்கள், பொருளாதாரத்தில் எப்படி உங்களை பிடுங்குகிறார்கள், நடுரோட்டுக்கும் உங்களை கொண்டு வந்து விடுவார்கள். இந்த பொருளாதாரத்திலும் உங்களை சிக்க வைத்து சமூக சூழலிலும் உங்களை அவர் ஒரு வியாதியஸ்தர் என்ற அளவுக்கு உங்களை இடிக்கக்கூடிய நிலைக்கும் படிப்புக்கு உள்ளாகக்கூடிய நிலையிலும் நீங்கள் தூக்கி எறியப்படுவீர்களே, அந்த நிலையை நீங்கள் பார்க்காதவர்களா? கேள்விப்படாதவர்களா? அல்லது சொந்தமாக அனுபவிக்காதவர்களுமா? எல்லா புலன்களின் வாயிலாகவும் உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் முழுமையுமாக அவன் உங்களுக்கு உங்களுடைய நிலையை அறிவித்த பிறகும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சிக்கி நீங்கள் தப்பித்து வந்தது பெரும்பாடு என்று இறைவனை வேண்டிய பிறகு அவன் புறத்திலிருந்து ஒரு நன்மை உங்களுக்கு சுகமாக கிடைக்கும் பொழுது அவனை மறந்தவர்களாக மனிதர்களை துதிப்பாடுகிறீர்களே. ஒரு சோதனைக்காக மனிதர்களை உங்களுக்கு கொண்டு வரும் பொழுது இந்த டாக்டர் வேண்டாம் அந்த டாக்டரிடம் போகலாம், இந்த மருத்துவமனை வேண்டாம் அந்த மருத்துவமனை போகலாம் என்று ஒரு சோதனைக்காக நீங்கள் குணமாவதற்கு முன்பாக சற்று முன்பாக இறைவனை பிரார்த்தித்தீர்கள். இப்பொழுது இறைவனுடைய சுகம் கிடைக்க இருக்கிறது. அந்த சுகம் கிடைப்பதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு சோதனைக்காக ஒருவரை அனுப்பி இந்த டாக்டரிடம் வேண்டாம், நான் டாக்டரையோ அல்லது மருத்துவமனையையோ மாற்றிக்கொண்டதன் காரணமாகவே நான் பிழைத்தேன், இதற்கு காரணமாக இருந்தவர் இந்த மனிதர் தான் என்று நீங்கள் கூறாதிருக்கும் பொருட்டே, சிந்தித்து உணர்ந்து நீங்கள் தெளிவரும் பொருட்டே அந்த மனிதரை உங்களுடைய பிரார்த்தனைக்கும் நீங்கள் அடையக்கூடிய சுகத்துக்கும் நடுவே இறைவன் சோதனையாக அமைத்தான். அந்த சோதனையில் தான் பெரும்பாலும் நாம் வீழ்ந்து விடுகிறோம். நம் மனதிற்கு நாம் இழைக்கக்கூடிய பெரும் கேடு. இதுவரையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததை அறிந்தவர்களா அறியாதவர்களா, படிப்பினைகளாக பெற்றவர்களா பெறாதவர்களா? இன்று நான் என்னுடைய சமுதாயத்தில் மனிதர்களுடைய அறிவை இறைவனுடைய ஒரு ஞானத்திற்கு ஒப்பாக ஆக்க மாட்டேன் என்று உறுதி கொள்வீர்களானால் இந்த உறுதியை இப்பொழுது உங்களுடைய இறைவன் ஏற்றுக்கொள்வோனாக இருக்கிறான். அதில் எந்த அளவுக்கு நீங்கள்
நன்மை அடைவீர்கள் என்றால் எந்த அளவுக்கு நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மேன்மை இருக்கிறது. நீங்கள் சுகம் அடைவது மட்டுமல்ல, அந்த சுகம் எவ்விதம் நீங்கள் அடைய பெறுகிறீர்கள் என்றும் அந்த ஞானத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறான். எனவே மீண்டும் ஒரு கஷ்டத்தில், இதே கஷ்டத்தில் அல்லது இதற்கு மேலான கஷ்டத்தில் நீங்கள் ஆளாக மாட்டீர்கள். மாறாக உங்களுடைய சுகத்தின் பக்கம் நீங்கள் வெகுவாக முன்னேறுவீர்கள். என்னுடைய இறைவனை நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதன் காரணமாக என்னுடைய இறைவன் எனக்கு ஒரு சுகத்தை அளிக்க நாடிய பிறகு உங்களுடைய மனதுக்கு ஒரு அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். எவ்வளவு பெரிய வியாதியில் நீங்கள் சிக்கியிருந்தாலும் சரி, இறைவனுடைய வாக்குறுதி எப்படிப்பட்டதென்றால், உங்களுக்கு நீங்கள் சுகம் நிச்சயமாக என்னுடைய வாக்குறுதியாக உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதனுடைய அடையாளம் மனதிற்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைதி. இதுவரையில் என்னுடைய மனம் கலவரத்தில் இருந்தது, பெரும் ஆற்றாமையில் இருந்தது. ஆனால் இப்பொழுது நிச்சயமாக ஒரு மன அமைதியுடன் நான் இருக்கிறேன். இது இறைவன் உங்களுக்கு அளிக்கக்கூடிய இறுதியான சுகமாகும். ஆகவே அதனுடைய இறுதியான சுகத்தை ஆரம்பத்திலேயே உங்களுக்கு உணர்வுகளாக கொடுக்கிறான். மனதிற்கு அமைதி. இந்த அமைதி இறைவனுடைய வாக்குறுதி. நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைத்துவிட்டது. உங்களுக்கு நீங்கள் விரும்பியது கிடைத்துவிட்டதை போன்று நீங்கள் இனி என்னை தியானிக்க ஆரம்பிங்கள். சந்தேகத்திற்குள்ளாகிவிட வேண்டாம். சந்தேகம் என்ற கலங்கத்தை கொண்டு நான் கொடுத்த வாக்குறுதிக்கு நீங்கள் தீமையை விளைவித்துவிட வேண்டாம். எனினும் இறைவன் உங்களை உற்று நோக்குபவனாக இருக்கிறான். உங்களுடைய இருதயங்களை பற்றி அவன் நன்கு அறிந்தவன். நீங்கள் உங்களுடைய கர்ப்பங்களில் இருக்கும் பொழுதே நீங்கள் யார் என்பதை அறிந்தவன். ஆகவே இந்த நிலையில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இறைவனுக்கு நன்றியுடன் இருப்பீர்கள் என்பதையும் அவன் அறிந்திருக்கிறான். ஆகவே முழுமையாக அவன் பக்கம் திரும்பும் வரையில் உங்களுக்கு ஒரு சோதனை காலத்தை ஏற்படுத்துகிறான். அந்த சோதனை காலம் முழுமையிலும் படிப்படியாக உங்களுடைய முன்னேற்றங்கள் இருக்கின்றன. உங்களுடைய நோய்களில் இருந்து எந்த அளவுக்கு என்றால், நீங்கள் பொறுமையாளர்களாக ஆகும் வரையில், அவசரப்படாதவர்களாக ஆகும் வரையில், ஒரு நோயை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளும் வரையில், அந்த நோய்க்கு மூல காரணம் என்ன என்பதை அடிப்படையை நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளும் வரையில், அறிந்து கொண்ட பிறகு இது ஏன் எவ்விதம் வந்தது என்பதை அறிந்து கொண்ட பிறகு, ஏன் இவ்வளவு தாமதமாகிறது என்பதை அறிந்து கொண்ட பிறகு, பொறுமையாளர்களாக இருக்க வேண்டிய கட்டாயத்தை இறைவன் உங்களுக்கு உணர்த்துகிறான். உங்களுடைய நோய்களுக்கு காரணமே அவசரம்தான். இன்று வந்துவிட்டால் நாளை குணமாகிவிட வேண்டும் என்ற அவசரம். ஆகவே மேஜிக் பண்ண வேண்டியிருக்கு. அந்த மேஜிக் என்பது கண்கட்டு வித்தை. கண்கட்டு வித்தை என்பது நம்பிக்கை துரோகம், நம்ப வைத்து கடுத்தறுப்பது. நீங்கள் ஒரு தலைவலிக்காக மாத்திரை சாப்பிடுகிறீர்கள், சாப்பிட்ட உடனே சரியாக போயிடுது, எனக்கு அதனால் நான் அங்கே போகிறேன். ஆகவே அப்பொழுது நிச்சயமாக கண்கட்டு வித்தையின் காரணமாக உங்களுக்கு ஒரு நிவாரணம் அளிக்க முடிகிறது. ஆனால் அது நிரந்தரமானது அல்ல. மீண்டும் திரும்ப வரும். திரும்ப வரக்கூடிய அதே தலைவலி இன்னும் அதிகமானது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு குணப்படுத்த முடியாது. ஆகவே நீங்கள் கஞ்சா அடியுங்கள், தண்ணி போடுங்க. நானே பெத்தடின் ஊசி போட்டு விட்றேன், மார்ஃபின் ஊசி போட்டு விட்றேன். எங்களுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது. நாங்கள் டாக்டர்கள், எங்களுக்கு நாங்களே சட்டம் ஏற்றுக்கொள்வோம், அரசாங்கங்களையும் எங்கள் பக்கம் சேர்த்துக்கொள்வோம். ஏனென்றால் அரசாங்கங்களுக்கு நாங்கள் தான் லஞ்சம் கொடுக்கிறோம். நீங்களாக கஞ்சா சாப்பிடக்கூடாது, என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு சப்ளை செய்கிறேன். டாக்டர்களுடைய இறுதியான இந்த நடவடிக்கை இன்று அவர்கள் இறங்கி இருக்கக்கூடிய முடிவாகும். உண்மையான ட்ரக்ஸ் இதுதான். உங்களுடைய மூளையை மதிமயங்கச் செய்து போதையில் உங்களை ஆழ்த்தி இறுதியாக நீங்கள் ஒரு நல்ல நிலையில் இருப்பதை போன்ற பிரமையை ஏற்படுத்தக்கூடிய அந்த ட்ரக்ஸ் தான் உண்மையான ட்ரக்ஸ். இன்றைக்கி இந்த ட்ரக்ஸ் தான் ப்ரைமரி லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டாக ஆக போகுது. நீங்கள் விரும்பிய ஒரு சுகம் அவசரத்தின் காரணமாக இப்பொழுதே சரியாக வேண்டும் என்று நீங்கள் விரும்பியதன் காரணமாக இன்று இந்த துரதிர்ஷ்டமான நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள். இதில் உங்களுடைய கேடுகள் இன்னும் அதிகம். அந்த போதை மருந்துகளும் கூட சொற்பமான நன்மையை தவிர அதிகமான நன்மையை தராது. இறுதியாக உங்களுடைய முடிவு யார் கையில் என்றால் டாக்டர்கள் கையில். நாங்கள் உங்களை சாகடித்து விடுகிறோம். உங்களுடைய கஷ்டத்தை பார்க்க எங்களுக்கு பொறுக்கவில்லை.
நாங்கள் சயின்டிஃபிக்காக அவங்கள சாகடிச்சிடுவோம், அதனால் நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க சாகும் பொழுது. மெஸ்ஸே கில்லிங், யூத்தனேஷியா. கஷ்டப்படாமல் நீங்கள் சாகுவீங்க அப்படிங்கிறத யார் போய் பார்த்தா? யாராவது செத்தவங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணிங்களா? சாகும்பொழுது கஷ்டத்தோடு யார் செத்தாங்க? இறப்பதற்கு பல நிமிடங்களுக்கு முன்பாகவே உங்களுடைய நினைவுகள் தவறிவிடும், நீங்கள் உங்களை அறிய முடியாது. மரணம் அடைவதற்கு முன்பாக. அப்படியானால் மரணம் அடையும் தருவாயில் எப்படி கஷ்டம் இருக்கும்? மரணம் அடைந்த ஒருவனை எழுப்பி யார் கேட்டார்கள்? எவ்விதம் இவர்கள் கூறுகிறார்கள், நான் உங்களை கஷ்டமில்லாமல் மரணமடைய செய்து விடுவேன் என்று. மிக பெரும் பாதகர்கள், மிக கொடியவர்கள் இந்த மருத்துவர்கள். வினையிலெல்லாம் பெரும் வினை மருத்துவரிடம் போய் சிக்கிக்கொள்வதுதான். இவர்களுக்கு எந்த அறிவும் இல்லை. ஆகவே நீங்கள் உங்களுடைய விருப்பங்களை பின்பற்றுங்கள், மனிதர்கள் காட்டக்கூடிய வழிமுறைகளை நீங்கள் ஒருபோதும் பின்பற்ற வேண்டாம். மனிதர்கள் பெரும்பாலும் இன்னும் உங்களை போன்ற அளவுக்கு அவர்கள் வேதனையில் சிக்கவில்லை. யாரொருவர் உங்களை போன்ற வேதனையில் சிக்கிக் கொண்டிருக்கிறாரோ அவர் கூறுவார், ஏன் இங்கே வந்து மாற்றீங்க? மருந்துகளால் தான் நான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன். உங்களை வழிகெடுப்பவர்கள் அனைவரும் இன்னும் உங்களை போன்ற அந்த சிக்கலில் மாட்டவில்லை, வேதனையில் மாட்டவில்லை. சிறு சிறு சுகங்களுக்காக அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்குரிய காலம் ஒன்று இருக்கிறது. நீங்கள் யாரிடம் உதவி தேடுவீர்கள் என்றால், உங்களை போன்ற துன்பத்தில் இருப்பவர் விடிவு பெற்றுவிட்டார் என்றால் அவர் எப்படி இதிலிருந்து பாதுகாக்கப்பட்டார் என்பதை நீங்கள் அவரிடம் கேட்டறிந்துவிட்டால் அவர் நேர்வழி காட்டுவார். ஆனால் நீங்களோ படித்த பெருமை கொண்டவர்களிடம் இதற்கு இருக்கிறதா என்று கேட்டு எந்த ஒருவரும் உங்களை போன்ற வேதனையில் சிக்கிக்கொள்ளவில்லை என்பதை அறிந்திருந்தும் அவர்கள் காட்டக்கூடிய வழிகளில் நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு காலத்தவணை இருக்கிறது. நீங்கள் செய்த வினையின் காரணமாகவே உங்களுக்கு நோய்கள் இருக்கின்றன. கர்ம வினை என்று கூறுவார்கள். அது முற்காலத்தில் செய்த வினை அல்ல, இந்த உலகத்தில் நேற்று செய்த வினை. நீங்கள் செய்த பாவங்கள், முற்காலத்தில் நீங்கள் செஞ்ச பாவங்கள் சொல்கிறீங்களே, இந்த காலத்தில் நீங்கள் பாவங்கள் செய்யலையோ? படு தூய்மையானவர்களா நம்மளாம்? சொல்லுங்கள் பார்ப்போம். யாருமே நான் பாவம் செய்யாதவங்க வேறு ஒருத்தர் கைத்துங்க பார்ப்போம். இதை விட்டுட்டு போன ஜென்மத்தில் பாவம் செஞ்சேன், எலியாக இருக்கும்போது பாவம் செஞ்சேன், கற்பாம்பூச்சியாக இருக்கும்போது பாவம் செஞ்சேன், அதனால் இந்த ஜென்மத்தில் நான் அனுபவிக்கிறேன், இந்த ஜென்மத்தில் ஒரு பாவமே செய்யலை. மகா கெட்ட மனிதர்கள் உங்களை திசை திருப்புகிறார்கள். அவர்கள் தங்களை சன்னியாசிகள் என்றும் கூறிக்கொள்கிறார்கள், சாமியார்கள் என்றும் கூறிக்கொள்கிறார்கள். மனிதனோ சீரழிந்து கொண்டிருக்கிறான், உண்மை என்ன என்பதை அறியாமல். யாராக இருந்தாலும் சரி, மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, சாமியார்களாக இருந்தாலும் சரி, சன்னியாசிகளாக இருந்தாலும் சரி, மகான்களாக இருந்தாலும் சரி, அவன் மனிதன்தான். அநியாயமாக உங்களை நீங்களே தாழ்த்தி கொண்டு மனிதர்களை மகான்கள் என்றும் மகாத்மாக்கள் என்றும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆத்மா எல்லோருக்கும் ஒன்று. மகா என்ற வார்த்தை இறைவனுக்கு மட்டும்தான் பொருந்தும், மனிதர்களுக்கு அவற்றை ஆக்கிக் கொள்ளாதீர்கள். நாம் ஒருவரை புகழப்போவதில்லை, ஒருவரை துதிப்பாடப் போவதில்லை. எனக்கு அவருக்கும் சமமான நிலையை தவிர நான் அவரை விட உயர்ந்தவனாக கருதப் போவதுமில்லை, அவர் என்னை விட உயர்ந்தவராகவும் கருதப் போவதில்லை. ஒருவரை ஒருவர் இழிவுபடுத்திக் கொள்ளக்கூடிய அந்த வாழ்க்கையிலும் நான் ஆகிவிட மாட்டேன். என் இறைவன் மனிதனை மிக மிக உயரிய அந்தஸ்தில் படைத்திருக்கிறான், படைப்பினங்களில் மிக உயர்வானவனாக படைத்திருக்கின்றான். ஆகவே மனிதர்களாகிய நீங்களும் சரி, நானும் சரி, ஒரே அந்தஸ்துடையவன். நீங்கள் என் கால்களில் விடுவதும் நான் உங்கள் கால்களில் விடுவதும் இறைவனுக்கு துரோகமானது. பூமியில் உங்கள் தலைப்படுவதும் தவறு. கும்பிடுவது என்ற அடிப்படையில், தொழுகை என்ற அடிப்படையில், ஜெபம் என்ற அடிப்படையில் இந்த 3 கூட்டங்களும் பூமியை முட்டுகிறார்கள். தலை பூமியில் வணக்கம் என்ற பெயரில் படக்கூடாது. இறைவனுக்கு மட்டுமே இருதயத்தில் அடிபணியுங்கள். உங்களுடைய இறைவன் உங்களுடைய இருதயத்தின் மீது ஆட்சி புரிகிறான். ஆகவே இறைவனுக்கு மட்டுமே நீங்கள் அடிபடுவதென்றால் உங்களுடைய இறைவன் அவன் இருதயத்தின் மீது ஆட்சி புரியும் போது நன்றியுடன் நினைவு கூறுங்கள். இது இறைவனுக்கு நாம் அடிபணிவதாகும். இறைவனுடைய நன்மைகளை நாம் ஏற்றுக்கொண்டதற்கு அவனுக்கு நாம் நன்றியுடையவர்களாக ஆவதாகும்.
நம்பிக்கை கொண்ட மக்கள் நாம் எதன் மீது? இறைவன் என்னை படைத்தவன், இறைவன் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கின்றான், என்னை படைப்பதற்கு முன்பாகவே இறைவனின் தேவைகள் அனைத்தையும் இந்த உலகில் நிலை பெறச் செய்திருக்கின்றான். எந்த அளவுக்கென்றால் அகிலங்களே இந்த பூமியை சுற்றுவதற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பூமி சுற்றவில்லை என்றால் இரவும் பகலும் உங்களுக்கு இல்லை, பகல் இல்லை என்றால் உங்களால் தேடுதலை தேட முடியாது, இரவு இல்லை என்றால் உங்களுக்கு இளைப்பாறுதலும் கிடையாது. ஆகவே இந்த பூமி சுழன்று கொண்டிருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அல்ல, பூமி சுழற்றுவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அகிலங்களின் சுழற்சியின் காரணமாக. வானங்களும் பூமியும் இந்த அகிலங்களின் சுழற்சியின் காரணமாக பூமி சுழற்றுவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அது தானாக சுழலவில்லை. கர்ப்பப்பையில் ஒரு குழந்தை வளருகிறது என்றால் அது தன்னுடைய காலை மடக்கி நீட்டுகிறது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அவ்வாறல்ல, இன்னும் குழந்தை உயிர் பெறவில்லை, இன்னும் குழந்தை உயிர் பெறவில்லை. முதல் மூச்சு தலை வெளியில் வந்தவுடன் எப்பொழுது இழுக்கிறதோ அப்பொழுதுதான் குழந்தை உயிர் பெறுகிறது தவிர அதுவரையில் அது உயிரோட்டம் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, இன்னும் தானாக அது உயிர் பெறவில்லை. கர்ப்பப்பையின் இயக்கத்தின் காரணமாக, அதனுடைய சுருங்கி விரியக்கூடிய தன்மையின் காரணமாக உள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளின் கை கால்கள் நீட்டி மடக்கப்படுகின்றன, ஒரு ஃபிசியோதெரப்பி பண்ணுவதைப் போல். யாருக்கும் கை கால்கள் விழுந்துவிட்டால் ஃபிசியோதெரப்பி என்ற உடற்பயிற்சியை மருத்துவர்கள் வந்து செய்ய சொல்வார்கள். கை காலை மடக்கி கொடுங்க, அவங்க தன்னாலே கையை காலை மடக்கலை, பிறருடைய சக்தியின் உதவியினால் அந்த கை கால்கள் மடக்கி நீட்டப்படுகிறது. இவ்விதமே உள்ளுக்குள் இருக்கும் ஒரு குழந்தை, கர்ப்பப்பையில் இருக்கும் ஒரு குழந்தை தானாக உருளவில்லை, கர்ப்பப்பையின் இயக்கத்தின் காரணமாக உருளுகிறது. தானாக கைகளை கால்களை மடக்கி நீட்டவில்லை, கர்ப்பப்பையின் இயக்கத்தின் காரணமாக மடக்கி நீட்டப்படுகிறது. அது வெளியில் வரும் வரை இன்னும் உயிர் பெறவில்லை. இவ்விதமாகவே உங்களுடைய பூமியின் சுழற்சியும் அகிலங்களின் இயக்கத்தின் காரணமாக, சக்தி திரட்சியின் காரணமாக, அவ்வளவும் இந்த பூமிக்கு வந்து குழுமிக் கொண்டிருப்பதன் காரணமாக சுழற்சி தோற்றுவிக்கப்படுகிறது. இரவும் பகலும் மனிதன் என்ற உங்களுக்காக, இந்த மனிதன் என்ற மிக 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 உயர்ந்த படைப்புக்காக, வானங்கள் முதலாக பூமி வரையிலும் இவற்றுக்கு இடைப்பட்ட ஒவ்வொரு பொருளின் மீதும் இறைவனுடைய ஆதிக்கம் ஞானம் இருக்கிறது. இந்த மனிதனுக்காக நீங்கள் சுழன்று வாருங்கள். இப்படி ஒரு மேன்மையை உங்களுக்கு கொடுத்திருக்க, ஒவ்வொரு பொருளாக பார்த்து இது கடவுள், இது கடவுள், இதுக்கு இது கடவுள், இதுக்கு அது கடவுள் சொல்லிட்டு 38,000 கடவுள்களை வைத்துக் கொண்டிருக்கிறோமே, இறைவனை இந்த அளவுக்கு துண்டு போடுபவர்கள் நம்மை தவிர எவனும் இருக்க மாட்டார்கள். கசாப்பு கடைக்காரன் கூட மேலானவன். நாம் நம் இறைவன் யார் என்பதை உணர வேண்டும். நம்முடைய இறைவன் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறானே தவிர இதை தவிர வெளியில் இல்லை. தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்று கூறுகிறார்கள். தூணில் இருந்தால் எனக்கு பிரயோஜனம் இல்லை, துரும்பில் இருந்தால் பிரயோஜனம் இல்லை, என்கிட்ட இருந்தால் எனக்கு பிரயோஜனம். உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய இறைவனை நீங்கள் வெளியில் கொண்டு போய் விட்டுவிட வேண்டாம். உங்களுடைய இருதயத்தில் இருக்கும் இறைவனை நீங்கள் அங்கேயே பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய இருதயங்களே உங்களுக்கு கோயிலாக அமையும். அங்கு இறைவன் உங்களுக்காக இருக்கிறான். இறைவனை யார் தக்க வைத்து கொண்டார்களோ அவர்களுக்கு என்றும் மன நிம்மதியும் நிரந்தரமான சாந்தமும் அமைதியும், அந்த அமைதியின் காரணமாக சீரான இரத்த ஓட்டமும் இருதய இயக்கமும் உயிரோட்டமும், அதன் காரணமாக எந்த நோயும் மனதிலும் சரி உடலிலும் சரி அங்கு நிற்க முடியாது. நாம் இன்று மனநோய்களை ஏற்படுத்தி கொண்டோம். அந்த நோய்கள் எது என்றால் இறைவனை மறந்துவிட்டோம் என்பதே ஆகும். இறைவனை எப்பொழுது நாம் மறந்து விடுகிறோமோ அப்பொழுது நம்முடைய துயரங்கள் நமக்கு நிச்சயமாக நாமே நமக்கு எதிராக சம்பாதித்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மையாகும். இன்று நாம் இறைவனை நம்முடைய இருதயத்தில் நிலைநிறுத்தியவர்களாக மாற வேண்டும். இறைவன் யார் என்றால் உங்களுக்காக நன்மைகளை அறிவித்து கொண்டிருப்பவன். அது உங்களுடைய விருப்பங்களாக அமையும். எனவே நீங்கள் உங்களுடைய விருப்பங்களை பின்பற்றுவது
உங்களுடைய விருப்பங்களை நம்பிக்கை கொள்வது இறைவனை நேரடியாக பின்பற்றுவதாகும். எண்ணங்கள் அளவில் இருக்கும் பொழுதே உங்களுடைய தேவைகள் விருப்பங்களாக இறைவன் கொடுக்கும் பொழுது எவ்விதம் நீங்கள் இறைவனுக்கு அடிபணிவது, எவ்விதம் அதை நமக்கு உரியதாக நாம் மாற்றிக் கொள்வது. எப்பொழுது ஒரு விருப்பம் உங்களுடைய இருதயத்தில் தோன்றுகிறதோ இந்த விருப்பத்தை நிச்சயமாக மனிதர்கள் எவராலும் நிறைவேற்றி தர முடியாது. ஆகவே நேரடியாக மனிதர்களை என்னுடைய ஒரு விருப்பத்தை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அம்சமாக நீங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டாம். ஒரு மீடியாவாக, ஒரு வாழ்க்கை நெறியாக, முயற்சிக்கு ஏற்ற ஒரு பாதையாக மனிதர்களுடைய அறிவை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஒரு விருப்பத்தை நீங்கள் மனிதர்களிடம் சொல்வீர்களானால் கற்பனையில் வாழாதே என்று தான் கூறுவார்கள், பகல் கனவு காணாதே என்று தான் கூறுவார்கள். அவ்வளவு உயர்வானது. அந்த கனவு என்பது இந்த உலகம் சம்பந்தப்பட்டதல்ல, வானங்களில் சஞ்சரிப்பதாகும். உங்களுக்காக வானங்களும் பூமியும் சுழன்று வருகின்றன என்பதை சற்று முன் ஒரு உதாரணத்தை கொண்டு பார்த்தோம். வானங்கள் முதலாக பூமி வரையிலும் உள்ள அனைத்தும் உங்களுடைய ஒரு விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்றிணைந்து ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கருவை உங்களுடைய இருதயத்தில் விதைக்கிறது. அந்த கருவை நீங்கள் சிதைத்துவிட வேண்டாம். உங்களுடைய அறிவை கொண்டு அதனை நீங்கள் பாழாக்கிவிட வேண்டாம். அந்த கற்பனை இந்த உலகம் சம்பந்தப்பட்டது இல்லை. எனவே அந்த கற்பனையை நீங்கள் சற்றே ஒதுக்கி வையுங்கள். எதை விட்டும், இந்த உலகத்தை விட்டும் ஒதுக்கி வையுங்கள். இருதயத்தில் அதை நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய அறிவின் பக்கம் கொண்டு வந்துவிட வேண்டாம். நிச்சயமாக நீங்கள் அதன் மீது நம்பிக்கை இழந்து விடுவீர்கள். ஏனென்றால் இந்த ஒரு கற்பனையையும் உண்மையையும் அறியக்கூடிய தன்மை நிச்சயமாக அந்த அறிவுக்கு கிடையாது. நீங்கள் நம்பிக்கை மட்டும் கொள்ளுங்கள். இதை நிறைவேற்றக்கூடிய மிக பெரும் ஞானத்தை இறைவன் உங்களுக்கு அளிக்க இருக்கிறான். விருப்பங்களை நீங்கள் பின்பற்றாத வரையில் நீங்கள் கேட்பது மிக சொற்பமானதும் அற்பமானதும் ஆகும். மனிதர்களிடம் கேட்டு திரிவீர்கள், அதையும் அவர்களால் கொடுக்க முடியாது. நான் இறந்து விடுவேன் என்று இருக்கும் பொழுது உங்களுக்கு தேவையானது பிழைக்க வேண்டும் என்ற உணர்வு, இந்த சொற்ப காலத்திற்கு மட்டும் நான் வாழ்ந்தால் போதும் என்று நீங்கள் உங்களுக்கு காம்ப்ரமைஸ் கொண்டு வருவீங்க. விருப்பத்தை நீங்கள் நிராகரித்ததன் காரணமாக இப்பொழுதும் நாம் நம்முடைய இருதயத்தில் நம்பிக்கை விரும்பிக் கொண்டிருக்கும் பல விருப்பங்களை நம்பிக்கை அற்றதன் காரணமாக நாம் நிராகரித்து விடுகிறோம். நிராகரித்து விடுவதன் காரணமாக அந்த நன்மைகள் உங்களுக்கு இல்லாமலே ஆகிவிடுகிறது. இறைவன் உங்களுக்கு தருகிறேன், தந்துவிட்டேன் என்று கூறுகிறான். ஆனால் பொறுமையுடன் ஞானங்களுக்காக காத்திருங்கள். உங்களுடைய அறிவை நீங்கள் இதில் உபயோகிக்க வேண்டாம். ஆனாலும் பெருமை கொண்டு விருப்பங்களை மட்டும் ஏற்றுக்கொண்டு நான் என்னுடைய அறிவை கொண்டு நான் இதை எனக்காக சம்பாதித்துக் கொள்வேன், நிறைவேற்றிக் கொள்வேன் என்று நீங்கள் போகும்பொழுது இறைவன் உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்துகிறான். பல தடைகள். அவ்வளவுக்கும் நீங்கள் மனிதர்களிடம் நீங்கள் குழைந்து அவர்களுக்கு கீழாகி உங்களை நீங்கள் அவர்களுக்கு கீழாக்கி கொண்டு தங்களை தாங்களே அவமரியாதைக்கும் ஆக்கிக்கொண்டு இன்னும் அநியாயமான காரியங்களில் ஈடுபடுபவர்களிடம் உங்களை நீங்கள் விலைக்கு ஆக்கிக் கொள்கிறீர்கள். அவர்கள் தங்களுடைய பொருள் பலத்தை கொண்டும் தங்களுடைய ஆதிக்க பலத்தை கொண்டும் தங்கள் அநியாயமான செயல்களை கொண்டும் உங்களுக்கு அந்த காரியத்தை மனிதர்களிடமிருந்து அபகரித்து தருவார்களே தவிர இறைவனிடமிருந்து உங்களுக்காக பிரத்யேகமாக அறிவிக்கப்பட்ட அந்த விருப்பங்களை நிச்சயமாக நிறைவேற்றி தர முடியாது. உங்களுக்கு நிறைய பணம் வேண்டும் என்று இருக்கிறீர்கள். உதாரணமாக இந்த பணத்தை நீங்கள் இறைவனிடமிருந்து கிடைக்கப் பெறுவீர்களா அல்லது மனிதர்களிடமிருந்தா? பணம் இறைவனிடம் கிடையாது. நாம் கொடுத்தால்தான் இறைவனுக்கே பணம், உண்டியலில் போட்டால்தான் உண்டு என்ற உங்களுடைய கருத்து இறைவனை முதல் முறையாக அவமதிக்கிறது. பின்னர் நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள், நான் போய் சம்பாதித்துக் கொள்கிறேன் என்று. இதில் உங்களுக்கு தடைகள் ஏற்படுகிறது. ஒவ்வொரு மனிதனையும் குறை சொல்வீர்கள், இவனால் தான் தடை ஏற்பட்டது, இந்த மனிதனால் தான் தடை ஏற்பட்டது, இவன் தும்மினான் அதன் காரணமாக தடை ஏற்பட்டது, இவன் எங்கே போகிறாய் என்று கேட்டான் அதன் காரணமாக தடை ஏற்படுகிறது. ஒவ்வொருவராக நீங்கள் குறை கூறுவீர்கள். இது இறைவன் கேட்கிறான், எங்கே போகிறாய்? நான் ஒரு விருப்பத்தை தர யாரிடம் கேட்கப் போகிறாய், எங்கே போகிறாய்? உங்களுடைய வீட்டில் உள்ளவங்க யாருமே நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறது பிடிக்காது. வீட்டில் இருந்தால் தான் சங்கையாக இருக்குது, வீட்டில் இருந்தால் தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் வீட்டில் இருந்தால் தான் எங்களுக்கு மனதுக்கு அமைதியாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஆகவே வெளியில் போவது யாருக்கும் பிடிக்காது. வேலைக்காக சென்றால் கூட பிடிக்காமல் தான் அனுப்புகிறார்கள். எப்பொழுது சீக்கிரமாக திரும்பி வருவீர்கள் என்பதுதான்.
உங்களை வீட்டை விட்டு வெளியில் போக யாருக்கும் பிடிக்கவில்லை. நீங்களே வேலைக்கு போகும் பொழுது எப்பொழுது 5 மணி ஆகும் வீட்டுக்கு திரும்பலாம், அல்லது இந்த வேலை இல்லாமல் போகும், ஃப்ரீ ஆயிடலாம், டென்ஷன் குறையும் என்பதுதான் உங்களுடைய எண்ணமாகவும் இருக்கிறது. இப்படி உங்களுக்கு நீங்களே எல்லா விதமான மன அழுத்தங்களையும் உடல் அழுத்தங்களையும் ஏற்படுத்தி கொண்டு உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீர்கள், பணம் என்ற அந்த பொருளை ஈட்டுவதற்காக. இதற்காக எந்த மனிதத்திலும் எந்த அளவுக்கும் தாழ்ந்து போவீர்கள். யார் எவ்வளோ திட்டினாலும் எனக்கு தன்மானம் என்ற ஒன்றை நான் நீக்கி கொண்டால் தான் வாழ முடியும். ரொம்ப ரோஷம் இருந்தால் வாழ முடியாது. ரோஷத்தை கொடுத்தது யார்? மனுஷனுக்கு ரோஷம் ஒன்று வேணுமா வேண்டாமா? தன்மானம், சுய கௌரவம், மனிதன் என்ற ஒரு அந்தஸ்துக்குரிய மரியாதை தனக்கு வேண்டுமா வேண்டாமா? இதை விற்றுத்தானே, இதை தொலைத்து விட்டுத்தானே பிறரிடம் வேலைக்கு செல்கிறோம். நமக்கு நாமே முதல் முறையாக அநியாயம் செய்து கொள்ளும்போது மன அழுத்தத்தால் நீங்கள் பாதிப்புக்குள்ளாகிறீர்கள். அந்த பாதிப்புக்குள்ளாகும் பொழுது மன அழுத்தத்திற்கு மாத்திரைகளையும் சாப்பிடுகிறீர்கள். நிச்சயமாக மனதிற்கு ஒரு நோய் ஏற்பட்டுவிட்டால் எந்த மாத்திரையாலும் குணப்படுத்த முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு மன நோயாளியை குணப்படுத்தியதாக மருத்துவ வரலாற்றில் சரித்திரம் கிடையாது. உடல் நோய்களாவது அந்தந்த சமயத்தில் வரக்கூடிய கஷ்டங்களை நான் நீக்கிக் கொள்கிறேன் என்ற அடிப்படையில் நீங்கள் பேசலாம். ஆனால் மனதிற்கு ஒரு துன்பத்தை கொண்டு இறைவன் தீண்டிவிட்டால் அவனை தவிர வேறு எவராலும் அதை நீக்க முடியாது என்பதை நாம் எல்லோரும் நன்கறிவோம். இப்பொழுதுதான் மனிதர்களுடைய நிலையை தவிர்த்து நாம் இப்பொழுது பேய் ஓட்டுபவர்களிடம், வினை நீக்குபவர்களிடமும், சூனியம் செய்பவர்களிடமும் சென்று கொண்டிருக்கிறோம். இதிலும் உங்களுக்கு போதை ஏற்படுத்தப்படுகிறதே தவிர நீங்கள் உண்மை நிலையை அறிந்து இறைவனுடைய உதவியை கொண்டு நிலைபெற்ற நல்வாழ்க்கையை மனம் பெறுவதற்காக நிச்சயமாக நீங்கள் வழிநடத்தப்படவில்லை. ஆங்கில மருத்துவம் என்று கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். மன நல மருத்துவமனை, அங்கு சென்று பார்த்தால் ஒரு சிறை கைதியை விட மோசமாக நடத்தப்படக்கூடிய இடம் அந்த மருத்துவமனையாகும். மனநோயாளிகளுக்கு உங்களை சங்கிலிகளால் கட்டி போட்டு ஒரு சிறை கைதியை விட மோசமாக இறுக்கமாக நீங்கள் பிணையப்பட்டு ஒரு மூலையில் கட்டி எறியப்படுவீர்கள். எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் அடி உதை வாங்குவீர்கள். பெரும்பாலும் போதையின் மயக்கத்தில் நீங்கள் ஆழ்த்தப்படுவீர்கள். ஒருபோதும் நீங்கள் அதிலிருந்து விடுபட முடியாது. நரக வேதனைக்கு மேல் நரக வேதனை. அந்த பைத்தியக்காரர்கள் கூட இந்த ஊசியை பார்த்து பயப்படுவார்கள். அந்த அளவுக்கு தன்னுடைய சொந்த மனநிலையை காட்டிலும் இந்த ஊசி மருந்துகள் ஏற்படுத்தக்கூடிய மன பிரமைகள் அதிகம். இதை போய் சயின்டிஃபிக் என்றும் கூறுவீர்கள். மகாமட்டமான இந்த ஆங்கில மருத்துவத்தின் போக்கை எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? ஒரு நாள் ஒரு டாக்குமெண்ட்ரி இந்த மனநோயாளிகளை ஆங்கில மருத்துவர்கள் எப்படி வைத்தியம் புரிகிறார்கள் என்று நேரடியாக படம் பிடித்து காட்டிவிட்டால் உலகில் ஒருவன் கூட அந்த டாக்டரை மதிக்க மாட்டான். அவ்வளவு கேவலமான ஒரு மருத்துவ முறை மனநோய்க்காக கொடுக்கப்படுகிறது. அதே கேவலம்தான் உடல் நோய்களுக்கும். நீங்கள் சென்று பார்த்தீர்களானால் உங்களுக்கு தெரியும். ஆப்ரேஷனின் போது என்ன கொந்தல் குதறல், எப்படிப்பட்ட இரத்த கிளறிங்கிறது தெரியும். வெளியில் வரும்போது வெள்ளை கோட் போட்டுட்டு வந்துட்டு அவர் சுத்தமாக பண்ணிட்டு வந்த அர்த்தமாக அங்கே போய் பார்க்கணும் என்ன கதியாக இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு உறுப்பில் உள்ள ஒரு நோயை குணமாக்கிறதுக்கு போயிருக்கீங்க, உறுப்பையே நீக்கிறதுக்கு போகலை. உறுப்பை நீக்கிட்டு அந்த உறுப்பில் உள்ள நோயை குணமாக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. அங்கஹீனமாக நீங்கள் ஆக்கப்பட்டுள்ளீர்கள். அங்கங்களை இழந்துவிட்டு நீங்கள் வருகிறீர்கள். மிக கேவலமான மருத்துவம், ஆணவம் கொண்ட அக்கிரமமான அநியாயங்களையே தன்னுடைய அமைப்பாக ஆக்கிக்கொண்டு அதையே தன்னுடைய பெருமைக்குரிய படிப்பாக ஆக்கிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த டாக்டர்கள் நிச்சயமாக மரியாதைக்குரியவர்களும் அல்ல, போற்றப்பட தகுதியானவர்களும் இல்லை. இன்னும் அவர்களை நாம் அண்டவே கூடாது என்ற அளவுக்கு மனிதனின் என்ற தகுதிகளால் மிக குறைந்தவர்கள். இனி நான் என்ன செய்வது? நீங்கள் செய்வதெல்லாம் இறைவனை நான் ஏற்றுக்கொண்டேன் என்பது உங்களுடைய உண்மையான எண்ணமாக இருக்குமானால் நிச்சயமாக இங்கு இருக்கும் பொழுது கடவுள் நம்பிக்கை என்று ஒன்று இல்லாதவர்கள் இங்கு எவரும் கிடையாது. நீங்கள் பெயர் வைத்துக்கொள்ளலாம், அல்லாஹ் என்பதும் ஜீசஸ் என்பதும்
முருகன், கந்தன், சிவன் என்றும் நீங்கள் பெயர் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் கான்செப்ட், அடிப்படை உணர்வு, நான் கடவுளை ஏற்றுக்கொண்டேன் என்ற அந்த அடிப்படை உணர்வு இல்லாத மனிதன் எவனும் இல்லை. நாம் இங்கும் புரோகிதர்களால் திசை மாற்றப்பட்டோம். கடவுள் என்று ஒன்றுதான், இந்த வழியில் நான் காண்பிக்கிறேன் ஒரு கூட்டம், இதுதான் வழி என்பது இன்னொரு கூட்டம். இந்த கூட்டங்கள் வழி என்று கூறும் பொழுது நாம் சில கேள்விகளை கேட்போமானால் இது தெய்வ குற்றம், கேள்வி கேட்கக்கூடாது. எனக்கு பதில் தெரிந்த வரையில் நான் கூறுவேன், எனக்கு தெரியாத கேள்வியை கேட்டுவிட்டால் தெய்வ குற்றமாகிவிடும். ஆகவே பெரும்பாலும் கேள்வியில் கேட்காமல் இருப்பது நல்லது. என்னுடைய கதா காலட்சேபங்களை கேட்டுக்கொண்டு அந்த வழியில் வாருங்கள். எப்படி நம்முடைய மனம் திருப்பப்பட்டிருக்கிறது, எந்த போதையில் நம்முடைய மனம் ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இறைவன் என்பது யாருடைய சொந்த பொருளும் அல்ல. மசூதிகளில், கோயில்களில் இறைவனை வைத்துக்கொண்டு வியாபாரம் செய்வதற்கு எவருக்கும் உரிமையும் இல்லை. அவன் பெயரை கொண்டு வசூல் செய்வதும், அவன் பெயரை கொண்டு நாம் விருப்பப்படியெல்லாம் பேசுவதும், பின்னர் ஏதாவது ஒரு போதையை கொண்டு அவர்களை மட்டுப்படுத்தி அவர்களுக்கு கேள்வி என்ற ஞானங்களே ஒன்று இல்லாமல் ஆக்கி அவர்களை மனிதர்களாக இருந்தாலும் குருடர்களாகவும் செவிடர்களாகவும் ஊமையர்களாகவும் இறுதியில் விளங்கி கொள்ளாத இருதயங்களை கொண்டவர்களாகவும் நம்மை நடமாட விட்டு கொண்டிருக்கிறார்களே. இந்த 3 அமைப்புகளின் புரோகிதர்களும் இமாம்களும் முல்லாக்களும் ஒரு கூட்டத்தை வழிகெடுத்து கொண்டிருக்கிறது. பூசாரிகள் இன்னொரு பக்கம், பாதிரிமார்கள் இன்னொரு பக்கம். நீங்கள் மனிதர்கள் இல்லை, உங்களுக்கு இறைவன் கிடையாது, எங்களுக்கும் இறைவனுக்கு மட்டும்தான் தொடர்பு, நீங்கள் எங்களுடன் தான் வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு மந்திரித்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்படுவது உங்களுடைய இறைவன் உங்களிடம், அவர்களுடைய இறைவன் அவர்களிடம், என்னுடைய இறைவன் என்னிடம், அவரவர் இறைவன் அவரவரிடம். இறுதியாக நீங்கள் எல்லாராலும் கைவிடப்பட்ட பிறகு தனியாக நீங்கள் இறைவனிடம் புலம்புவீர்கள். ஆகவே தனியாக உங்களுக்கு இறைவன் தனித்து கேட்கிறான், நீங்கள் என்னிடம் நேரடியாக பேசுங்கள், நான் இருக்கிறேன். இறைவனிடம் முறையிட்ட பிறகு அவ்வாறு நீங்கள் தனித்தன்மையுடையவராக ஆகி, எனக்கும் என் இறைவனுக்கும் இடையில் எவரையும் நான் ஆக்கிக்கொள்ளவில்லை, அந்த காலம் சென்று விட்டது, இனி நான் தனித்தே இறைவனிடம் கேட்க ஆரம்பிக்கிறேன். அதில் இறைவனும் உங்களை கேட்கிறான். அப்பொழுது உங்களுக்கு ஒரு மன அமைதியையும் தருகிறான். இதுதான் நீங்கள் விரும்பிய இறுதியான வடிவம். ஆகவே இதன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். பின்னர் உங்களுடைய பாவங்கள் முழுமையாக நீங்கும் வரை, பாவம் என்ன தெரியுமா? நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்கள். ஆகவே ரொம்ப கஷ்டப்பட்டு நான் என்ன பாவம் யோசிக்க வேண்டாம். நிச்சயமாக இறைவன், அவனுடைய இன்னொரு பெயர் மன்னிப்பாளன், அவன் உங்களை மன்னிப்பவன். நீங்கள் கேட்காமலேயே உங்களுடைய பாவங்களை மன்னிப்பவன். நம்பிக்கை கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் இறைவன் என்ற அந்த பெயருக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியாது. அவனுடைய பண்புகளை கொண்டு, அவனுடைய பெயர்களை கொண்டு அவனை அடையுங்கள். அப்பொழுது இறைவன் யார் என்பது உங்களுக்கு தெரியும். இறைவனும் உங்களை பற்றி திருப்தி அடைவான். இறைவனுடைய ஒரு பெயர் மன்னிப்பவன். மன்னிப்பவன் அளவில்லாத மன்னிப்பாளன். நீங்கள் மட்டும் அவன் பக்கம் திரும்புவீர்களானால் உங்களை அவன் உற்று நோக்குவனாக இருக்கிறான். எப்பொழுது என் பக்கம் தனியே திரும்புவீர்கள் என்பதற்காக. எவருடைய துணையும் இல்லாமல் நான் உங்களுக்கு மட்டுமே இருக்கிறேன், உங்களுடைய இறைவன் நான் தான், எனக்கும் உங்களுக்கும் இடையே எத்தகைய தரகரம் கூடாது, எவரையும் நீங்கள் இணை வைத்துவிட வேண்டாம், அவ்வாறு கூறுபவர்கள் என்னுடைய துரோகிகள். ஆகவே நீங்கள் என்னிடம் நேரடியாக பேசுங்கள், எவரையும் உடன் அடைக்க வேண்டாம், சிபாரிசு என்பது தேவையில்லை. ஆகவே இறைவன் அறிவிக்கிறான். இறுதியாக நாம் அவன் பக்கம் திரும்புகிறோம். அப்பொழுதும் நமக்கு ஒரு சிறு சுகத்தை கொடுக்கிறான். பின்னரும் நீங்கள் மீண்டும் கோயில்கள், மசூதிகள், சர்ச்சுகள் என்று அலைவீர்கள், இறைவனுக்கு துரோகமாக. முதன்முறையாக நீங்கள் கேட்டபோது உங்களுக்கு மனதிற்கு அமைதி அளித்தது நீங்கள் இறைவனிடம் தனியாக, தன்னந்தனியாக கேட்டதன் காரணமாக ஏற்றுக்கொண்டான். இப்பொழுது நீங்கள் ஒரு தரகரை, இடைத்தரகரை நியமிக்கிறீர்கள். உங்களுக்கு மட்டுமே நான் என்று கூறும்பொழுது நீங்கள் நிராகரிக்கிறீர்கள், கிடையாது. ஆனால் சற்று முன் உங்களுக்கு ஒரு அமைதி கிடைத்ததே, அதை எவ்வாறு கிடைக்கப்பட்டீர்கள்? தனியாக என்னிடம் கேட்டதன் காரணமாகவா, பிறரிடம் போய் புலம்பியதன் காரணமாகவா, அல்லது உங்களுக்கு பதிலாக சிபாரிசாக மற்றவர்களை ஏற்படுத்தியதன் காரணமாக? காசு கொடுத்து சிபாரிசு செய்ய சொல்கிறீங்களே, அந்த காசுக்காக இறைவன் பணிவான்?
கூலிக்கு மாரடிப்பவர்கள் இறைவனிடம் சிபாரிசு செய்வர்களா? இந்த உலகத்தினுடைய பொருள்களை, அற்பமான பொருள்களை தங்களுடைய வாழ்க்கையை ஆக்கி கொண்டவர்களுக்கும் இறைவனுக்கும் எந்த நெருக்கமும் இருக்க முடியுமா? எந்த ஒரு பாதிரியாராவது, சாமியாராவது அல்லது இமாம், முல்லாக்கள் என்று சொல்லிக்கூட இவர்கள் கூலி வாங்காமல் செய்வார்களா? இந்த கூலிக்காரர்களையா நீங்கள் இறைவனுக்கு பதிலாக ஆக்கி கொண்டீர்கள்? உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையே தரகர்களாக ஆக்கி கொண்டீர்கள். அசுத்தமான இந்த மனிதர்கள் நிச்சயமாக என்னுடன் நெருங்க முடியாது. உங்களுக்கு கொடுத்த ஒரு அமைதியை நீங்கள் பாழடித்து விட்டீர்கள். ஆகவே இறைவன் உங்கள் மீது வருத்தம் கொள்கிறான். எப்பொழுது விளங்கிக் கொள்ளப் போகிறீர்கள்? இவ்வளவு நெருக்கமாக இருந்து உங்களுக்கு மன அமைதியை கொடுத்த பிறகும் நீங்கள் எவ்வாறு என்னை விட்டும் திரும்புகிறீர்கள்? என் பக்கம் திணைத்திருங்கள். நமக்கு இந்த பலவீனம் இருப்பதன் காரணமாக, சடங்குகளின் மூலமாகவும் சம்பிரதாயங்களின் காரணமாகவும் இந்த நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டதன் காரணமாக இதிலிருந்து விடுபடுவதற்கு சிறிது காலம் பிடிக்கும், பழக்கப்பட்டு விட்டதன் காரணமாக. ஆகவே இறைவன் உங்களுக்குள்ள நோய்களுக்கு ஒரு காலத்தவணை ஏற்படுத்தியிருக்கிறான். அந்த காலத்தவணை என்ன தெரியுமா? மீண்டும் ஒரு முறை நீங்கள் மனிதர்கள் பக்கம் உதவி நாடி செல்ல மாட்டீர்கள் என்பதை அவன் உறுதியாக அறியும் வரையில் உங்களுடைய நோய்கள் நிச்சயமாக தொடரும். ஒரு முறை பார்த்த பிறகு அந்த நோய் குணமாகாது. உங்கள் இறைவன் உங்களை குணமாக்குகிறானே தவிர மனிதர்கள் இல்லை. அந்த நோய்களுக்கு காரணம் என்னை தவிர உங்களுக்கு உதவியாளன் இல்லை என்பதை நீங்கள் பரிபூர்ணமாக உணர்வதற்காக. அவ்விதம் நீங்கள் இறைவன் பக்கம் திரும்பிய பிறகு நிச்சயமாக ஓரளவு சுகத்தை கொடுக்கிறான். அட்வான்ஸ் புக்கிங் மாதிரி நிச்சயமாக நீங்கள் கேட்டதற்கு ஒரு அட்வான்ஸ் இது இருக்குது. இனிமேல் நீங்கள் உறுதியாக இருங்க, பொறுமையாளர்களாக இருங்கள். இன்றைக்கி 5% குணமாயிடுச்சு, 24 மணி நேரத்தில், 48 மணி நேரத்தில் 10% குணமாயிடும். இந்த கணக்கு போட வேண்டாம். உங்களுக்கு முதல்ல கொடுத்ததே ஜாஸ்தி. ஆகவே நீங்கள் அமைதியையும் உண்மையான நம்பிக்கையை கொண்டு உறுதியையும் பெறுங்கள். இறைவன் உறுதியானவன், தன்னுடைய வாக்குறுதியில் மீறமாட்டான். இறைவனுடைய வாக்குறுதிகள், இறைவன் நிச்சயமாக தன்னுடைய வாக்குறுதியில் மீறமாட்டான். எனக்கு ஒரு மன அமைதியையும் கொடுத்து ஒரு சொற்பமான சுகத்தை, நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய கஷ்டங்களில் ஒரு சொற்பமான சுகத்தை உங்களுக்கு கொடுத்து, மன அமைதியையும் கொடுத்து தான் உண்மையாளன் என்பதை உங்களுக்கு நிரூபிக்கிறான். ஆகவே இப்பொழுது இன்னும் பலமாகவும் உறுதியாகவும் பற்றி கொள்ளுங்கள். நீங்கள் இறைவனிடம் கேட்கக்கூடிய பிரார்த்தனை இப்பொழுது என்னவாக இருக்க வேண்டும் என்றால், என் இறைவனே, நீ எனக்கு அளித்திருக்கக்கூடிய இந்த சொற்பமான சுகமாக இருந்தாலும் மனதுக்கு அமைதியை கொடுத்திருக்கிறாயே, இந்த அமைதியை நான் நிலைப்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த உண்மையை கொண்டு நீ எனக்கு உதவி செய்வாயாக. அதாவது உன் மீது என் நம்பிக்கையை அதிகரிப்பாயாக. நீயே எனக்கு போதுமானவன் என்ற அந்த தகுதியில் என்னை இன்னும் உறுதிப்படச் செய்வாயாக. ஏனென்றால் நான் பலகீனமானவன். மனிதர்கள் யாரும் என்னை வேறு பக்கம் கூப்பிட்டால் நிச்சயமாக என் மனம் அதன் பக்கம் சாயக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் கேட்க வேண்டியது, மனிதர்களை விட்டும் நீ என்னை பாதுகாத்துக்கொள். உங்களுடைய சுற்றங்களை விட்டும் நீங்கள் இறைவனிடம் பாதுகாவல் தேடுங்கள். உங்களுக்கு நெருக்கமானவர்களை விட்டும் நீங்கள் உங்கள் இறைவனிடம் பாதுகாவல் தேடுங்கள். அதாவது அவர்கள் தங்களுடைய அறிவின்படி உங்களை எடுப்பார்கள், தாங்கள் நன்மை செய்வதாக எண்ணிக்கொண்டிருப்பார்கள். ஆகவே அவர்கள் அக்கறையின் காரணமாக உங்களை கூப்பிடுகிறார்கள். அக்கறை இருக்கிறது, ஆனால் அக்கறையை கொண்டு உங்களுக்கு உதவக்கூடிய போதுமான அறிவு இல்லை. எனவே எனக்கு நானே என் சுற்றங்களின் காரணமாகவும் என் பலகீனத்தின் காரணமாகவும் உன் பாக்கியத்தை, அருளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் நிலையில் அதன் பாக்கியங்களை நான் அழித்து கொள்வேனோ என்று பயமாக இருக்கிறது. என் இறைவனே, நீயே எனக்கு பாதுகாப்பளிக்க முற்றிலும் போதுமானவன். ஆகவே நாம் ஒரே ஒரு பிரார்த்தனையில் இறங்குவோம், என் இறைவன் எனக்கு போதுமானவன். இந்த உறுதியை நீ எனக்கு மேலும் கற்பிப்பாயாக. அதாவது உறுதியை எனக்கு இன்னும் அதிகமாக்குவாயாக. நான் உன்னை பொருந்திக் கொள்ளும் வாழ்க்கையில் என்னை நீ அமைப்பாயாக. ஆகவே எனக்கு உன்னுடைய ஞானங்கள் தேவைப்படுகிறது. என்னுடைய அறிவை உன்னுடைய ஞானங்களுக்கு கீழாக ஆக்கி அதை எனக்கு தெளிவாகவும் தெரிவிப்பாயாக. மனிதர்களுடைய அறிவு உன்னுடைய ஞானங்களுக்கு ஒப்பிடுகையில் மிகவும் தாழ்வானது, இழிவானது என்பதை நீ எனக்கு தெளிவுபடுத்தி விடுவாயாக. உறுதிப்பற்ற என்னுடைய பாதங்கள் உன்னை நம்பக்கூடிய அந்த ஒரு வழியை தவிர எனக்கு வழி இல்லை என்று நான் ஞானங்களை கொண்டு அறிந்து கொண்ட பிறகு எதுவும் என் பாதங்களை சருகிவிடாதிருக்க செய்ய நீ எனக்கு அருள் புரிவாயாக. ஆகவே
என்னுடைய காலகட்டங்களில் எத்தனை காலத்திற்கு நான் இந்த ஒரு துன்பத்தால் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் என்பது எனக்கு தெரியாத நிலையில் என் மனதை அமைதிப்படுத்துவாயாக. உன் பொருட்டு நம்பிக்கையையும் பொறுமையையும் கொண்டு எனக்கு நீ உதவி செய். அவசரத்தின் காரணமாகவே நான் உன்னை விட்டு விலக வேண்டியிருக்கும். அந்த அவசரத்தை நீக்கி பொறுமையை கொண்டு நீ எனக்கு உதவி செய்ய இறைவனே. பொறுமை உங்களுக்கு வந்துவிட்டால் மனதில் அமைதியை அவன் ஏற்படுத்தி விடுகிறான். ஆகவே நீங்கள் பிறரிடம் புலம்ப மாட்டீர்கள். எனவே பிறரும் உங்களை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். நீங்கள் உங்களுடைய இறைவனின் வழியில் எந்த தடையும் இல்லாமல் சென்று கொண்டிருப்பீர்கள். அவசரப்பட்டு விடுவீர்களானால், பொறுமையை இழந்து விடுவீர்களானால் மனிதர்களிடம் நிச்சயமாக புலம்புவீர்கள். அவர்கள் உங்களை தூக்கி கொண்டு போய் எங்கேனும் போய் சேர்த்து விடுவார்கள். அந்த அமைதியும் இறைவனிடமிருந்துள்ள பொறுமையும் அவன் மீதுள்ள நம்பிக்கையையும் நாம் அவனிடமிருந்தே கேட்டு பெற வேண்டுமே தவிர, இதை மட்டுமே பிரார்த்தனையாக ஆக்கிக்கொள்ள வேண்டுமே தவிர, எனக்கு இதை சரிப்படுத்தி கொடு என்ற அந்த பிரார்த்தனை இப்பொழுது அவசியமே இல்லை. ஏனென்றால் இதை உணர்ந்த நிலையில்தான் பொறுமையை கேட்கிறீர்கள். நிச்சயமாக நான் குணமாகி கொண்டு வருகிறேன், இன்னும் கொஞ்சம் பொறுமையை எனக்கு அதிகமாக்கி கொடு. அந்த பொறுமையில் இறைவன் உங்களுக்கு மிக பெரும் ஞானங்களை உங்களுக்கு அறிவிக்க இருக்கிறான். ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு நோயிலிருந்து விடுபடும் பொழுது அந்த நோய்க்கான முழுமையான காரணத்தையும், அது ஏன் ஏற்பட்டது என்பதையும், எவ்வாறு தவிர்த்து கொள்வது என்பதையும், இதை நீங்கள் உணர்ந்து கொண்ட பிறகு இறைவனுடைய பெயரை போற்றி துதிக்கும் வண்ணம் பிறருக்கும் அதை எடுத்து ஓதுங்கள். இந்தந்த காரணங்களால் இவ்வாறு நிகழும். ஆகவே நீங்கள் இந்த வழிகளை தவிர்த்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு வழிதான், மனிதனுடைய வழியை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மனிதன் போராதவன். நம்முடைய எந்த தேவைக்கும் எந்த ஒரு மனிதனும் பிறிதொரு மனிதன், ஒரு மனிதனுடைய ஒரு தேவைக்கு பிறிதொரு மனிதன் நிச்சயமாக உதவ முடியாது. இதை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். உங்களுடைய விருப்பங்கள் ஏராளம், மனிதனுடைய விருப்பங்கள் ஏராளம். அதில் ஒன்றை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள். இதுதான் இப்பொழுது பிரதானமான என்னுடைய கவலையாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது, இது நீங்கிவிட்டால் போதும். வேண்டாம், என்னென்ன விருப்பங்கள் இருக்கிறதோ அவ்வளவையும் ஒரு சேர விரும்புங்கள். இன்னும் நீங்கள் உங்களுடைய தேவைகளை இரண்டும் அதிகமாக்கி கேளுங்கள். ஏனென்றால் அவன் முடிந்து விட்டவன் இல்லை, அவன் படைப்பாளன், என்றும் நிலைத்திருப்பவன். படைப்பாளன் தன்னுடைய படைப்பில் சோர்வடைந்து விட மாட்டான். உங்களுக்காக புதிதாக படைப்பவன், ஒன்றைப் போல் ஒன்று இல்லை, முன்மாதிரியின்றி படைப்பவன். ஆகவே ஒவ்வொரு படைப்பிலும் புதுமையானது. ஒவ்வொரு படைப்புக்கும் காலத்தவணை இருக்கிறது. நேற்று வரை நான் இறந்து விடுவேன் என்று கூறினார்கள். இன்று எனக்கு புதிய ஒரு படைப்பு கொடுக்கப்பட்டால், மீண்டும் நான் உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டால், இது புது உயிர், பழைய உயிர் ரிப்பேர் பண்ணப்பட்டதல்ல. ஆகவே வாழ்க்கையை நீங்கள் புதிதாக துவங்குங்கள். நேற்று வரை வாழ்ந்த வாழ்க்கை, நான் இறந்து விட்டவன், இன்று நான் வாழப்போகிற வாழ்க்கை எனக்கு இறைவன் அளித்த புது வாழ்க்கை. இறைவன் படைத்த ஒவ்வொரு பொருளிலும் ஒரு குறித்த காலத்தவணை இருக்கிறது. அந்த காலத்தவணையை நிச்சயமாக நான் அனுபவிக்க இருக்கிறேன். இறைவன் யார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தேவைகளை உங்களுக்கு சதா சர்வ நேரமும் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த ஒவ்வொரு அறிவிப்பையும் நீங்கள் நம்புங்கள். உங்களுக்கான பாக்கியங்கள் மறந்துவிட்டவர்களில், மறத்து போனவர்களில் ஆகிவிட வேண்டாம். உங்களுடைய விருப்பங்கள் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதே மறந்துவிட்டதன் காரணமாக பல விஷயங்கள் மறத்து போகின்றன, நம்பிக்கை இல்லாததன் காரணமாக. இதெல்லாம் ஆகக்கூடிய காரியம் அல்ல என்று எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய இறைவனை உதாசீனப்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு அறிவிக்கப்படக்கூடிய அந்த அவ்வளவு உண்மைகளையும் தேவைகளையும் விருப்பங்களையும் நீங்கள் நிராகரித்து விடுகிறீர்கள். ஆகவே நாளடைவில் அந்த அறிவிப்பே உங்களுடைய மூளைக்கு எட்டாதவாறு, உங்களுடைய இருதயத்துக்கு எட்டாதவாறு மறத்து போகச் செய்யப்பட்டு விடுகிறது. உங்களுடைய இருதயங்களின் மீது மூடி போடப்பட்டு விடுகிறது, முத்திரையிடப்பட்டு விடுகிறது. ஆகவே நீங்கள் உணர்ந்து கொள்ள சக்தி பெற மாட்டீர்கள். அந்த துர்பாக்கியமான நிலைக்கு நாம் சென்றுவிடக்கூடாது. இன்று நாம் அனைவரும் சொர்க்கவாசிகள். உங்களுடைய இருதயங்களில் இருக்கக்கூடிய விருப்பங்களை நீங்கள் இறைவன் பெயர் கொண்டு நம்பிக்கை கொண்டு விடுகிறானால், இறைவன் பெயர் கொண்டு என்றால் என்ன? இறைவனுடைய பெயர்களில் ஒன்று உங்களுடைய நம்பிக்கையை அதிகமாக்கும். இறைவனுடைய பெயர்களில் முக்கியமானது உங்களுடைய விருப்பங்களில், தேவைகளில் அமைந்திருக்கிறது. நிறைவேற்றுபவன் இறைவனுடைய பெயர்களில் ஒன்று. உங்களுடைய தேவைகள் என்ன ஆக வேண்டும்? நிறைவேற வேண்டும், நிறைவாக ஆக வேண்டும், எந்த குறையும் இருக்கக்கூடாது. ஆகவே உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் நிறைவாக்கிக் கொள்ளுங்கள். முதலில் இறைவனால் இவ்வளவும் கேட்கக்கூடாது, முடியாது, பேராசைன்னு சொல்லிடுவாங்க. ரொம்ப பேராசைப்படக்கூடாது. இறைவனிடம் நீங்கள் எவ்வளவு குறைவாக கேட்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இறைவனை நிராகரிப்பவர்கள்.
எந்த அளவுக்கு அதிகமாக கேட்கிறீர்களோ இறைவன் உங்களை பற்றி திருப்தி அடைவான். மனிதர்களிடம் கேட்காதீர்கள். நீங்கள் குறைவாக கேட்டாலும் இடிவானவர்கள். ஆகவே இறைவனிடம் கேட்கும் பொழுது நிரப்பமாக கேளுங்கள், அதிகமாக்கி கேளுங்கள். எவ்வளவு பேராசை இருக்கிறதோ அவ்வளவையும் சேர்த்து கேளுங்கள். இது இறைவனை உங்களை பற்றி திருப்தி அடைய செய்யும். இந்த பேராசை எவ்வளவு என்றால், உங்களுக்கு எந்த அளவு வேண்டும் என்று கேட்டால் வானல்லாவ வேண்டும் என்று கூறுவீர்களே, அந்த அளவுக்கு உங்களுடைய ஆசைகளை அதிகமாக்குங்கள். அப்பொழுதுதான் அந்த ஆசைகளுக்கு இந்த உலகத்தினுடைய அறிவு போதாது என்பது உங்களுக்கு தெரியும். மனிதர்களை நான் நம்ப மாட்டேன், ஒரு காலம் எந்த ஒரு தேவைக்கும் நம்ப மாட்டேன். எனக்கு கொடுத்திருக்கப்படக்கூடிய அறிவு இப்பொழுது இந்த உலகத்தில் நான் வாழக்கூடிய அளவுக்கு மட்டுமே, இன்றைய வாழ்க்கைக்கு. ஆகவே எந்த அளவுக்கு நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் பிறரிடம் உங்களை தாழ்த்தி கொண்டு உதவிக்கு நீங்கள் அவர்களை அணுக மாட்டீர்களோ அந்த அளவுக்கு மட்டும் உபயோகப்படுத்துங்கள். எப்பொழுது நீங்கள் வரம்பு மீறுகிறீர்கள் என்றால், எப்பொழுது உங்களை தாழ்த்தி கொண்டு பிறரை உயர்த்தி இங்கேயே நீங்கள் உங்களை தாழ்த்தி அவர்களை ஆணவத்தில் அதிகமாக்கக்கூடிய சூழ்நிலை எப்பொழுது ஏற்படுகிறதோ அது உங்களுக்கு தடுக்கப்படுகிறது. அதையே மீறி நீங்கள் செல்வீர்களானால் எப்படி தடுக்கப்படுகிறது? இந்த மனிதரிடம் போய் நான் என்னுடைய நிலையை தாழ்த்தி கொள்ள வேண்டுமா? இப்படி ஒரு நிலை தேவைதானா? இது இறைவன் உங்களிடம் கேட்கிறான். அவனுக்கு பதில் சொல்லுங்கள். பிறகு அந்த மனிதரிடம் போய் உதவி தேடுங்கள். மனசு கஷ்டமாக இருக்குது இல்லையா? இன்னொருத்தட்ட போய் உதவி கேட்குறது. ஒரு மனிதன்ட்டு நாம் தாழ்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அவனும் என்னை போன்ற மனிதன்தான் என்ற உணர்வு ஏற்படும் வரையில் நாம் தகாத நடவடிக்கைகளில் இருப்பவர்கள். இறைவன் உங்களுக்கு அந்த உள்ளுணர்வை கொண்டு வருகிறான். இது உங்களுடைய சுய மரியாதைக்கு நல்லதில்லையே, சுய கௌரவத்திற்கு நல்லதில்லையே, ரொம்ப கௌரவ குறைச்சலாக இருக்குது, ஏன் போகிறீங்க? வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு இறைவனுக்கு பதில் சொல்லிட்டு தான் போகிறீங்க. எந்த அளவுக்கு நாம் இறைவனை துச்சமாக மதிக்கிறோம், எந்த அளவுக்கு இறைவன் நாம் மீது பொறுமையாளனாக இருக்கிறான் என்பதையும் பார். எவ்வளவு காலத்திற்கு நாம் செய்திருப்போம். தவறான பாதைகளில் போய் கொண்டிருக்கும் பொழுது தவறாக இருக்கிறதே என்று இறைவன் கூறும்பொழுது வேறு வழி இல்லை. யாரிடம் கூறுகிறீர்கள் வழி இல்லை என்று? ஆற்றல் மிக்க அந்த இறைவனிடமா வழி இல்லை என்று கூறுகிறீர்கள்? நிச்சயமாக உங்களுக்கு வழி இல்லை என்பதை நீங்கள் அறிந்து என் பக்கம் திரும்புவதை விட்டு எனக்கு வழி இல்லை காட்ட முடியாது என்ற அடிப்படையில் நீங்கள் மனிதர்கள் பக்கம் திரும்பி விட்டீர்கள். ஆகவே உங்கள் மீது கெட்ட காலம் சொல்ல ஆரம்பித்திருக்கிறது. அகிலங்களில் உள்ள ஒவ்வொரு பொருளும் உங்களை வெறுக்க ஆரம்பிக்கிறது. எந்த மனிதனும் செல்கிறீர்களோ அவனும் உங்களை கீழாக நினைப்பான். பிறகு நாய்க்கு துண்டு போடுற மாதிரி போடுவான். அதையும் அள்ளிட்டு வந்துட்டு நான் என்னுடைய முயற்சியின் காரணமாக இதை கிடைக்கப்பட்டேன் என்று கூறுவீர்கள். உங்களுடைய முயற்சியை நீங்கள் மெச்சிக்கொள்வீர்கள். உழைப்பின் காரணமாக பிச்சை எடுக்கிறத மோசமானது. இன்னொரு மனிதனை உயர்த்தி அவனிடம் நான் ஒரு வேலை செய்து அவனிடமிருந்து நான் மாத சம்பளம் பெற்று பின்னர் என்னுடைய வயிற்றை கழுவிக்கொள்வது பிச்சை எடுப்பதை விட மோசம். அல்லது ரெண்டும் சமமே. எவன் தன்னுடைய மரியாதையை காத்து கொள்ள மாட்டானோ, தனக்கு மரியாதை இல்லை என்றாகிவிட்டானோ, இனி அவன் மனிதனே இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த சுய உணர்வுகளை வைத்தே இறைவன் படைத்திருக்கிறான். உங்களுக்கு ஒரு செக் பாயிண்ட், தடுப்புச்சுவர், பெரும் தடுப்புச்சுவர். அதையும் இடித்து கொண்டு தான் நீங்கள் மனிதர்களிடம் செல்கிறீர்கள். இறைவன் உங்கள் மீது பொறுமையாளன். இறைவனுடைய மற்றொரு பெயர் பொறுமையாளன். இவ்வளவு மகத்தான பாக்கியமுடைய இறைவன், நம் மீது பொறுமையை காக்கக்கூடிய இறைவன், நம் மீது இரக்கமுடைய இறைவன். இவ்வளவுக்கும் இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய மிக பெரும் நன்றி கெட்டத்தனத்திற்கெல்லாம் அவனை நான் உதாசீனப்படுத்துவதற்கெல்லாம், அலட்சியப்படுத்துவதற்கெல்லாம் அவன் எனக்கு வெகுமதியை தவிர அளித்துக் கொண்டிருக்கவில்லை. ஆகவே கருணை மிக்க அந்த இறைவனை நான் எவ்வளவு துவம்சம் செய்கிறேன், அவன் என் மீது எவ்வளவு கருணையாக இருக்கிறான் என்று ஒரு கணம் சிந்தித்து பார்த்தால் கண்களிலிருந்து நீர் வடிந்துவிடும். நம்பிக்கை கொண்ட மக்கள் நாம். எதன் மீது? இறைவன் இருக்கிறான் என்ற அந்த கோட்பாட்டின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள். கோட்பாடாகவே வைத்துக் கொண்டிருக்க வேண்டாம், அதை உண்மைப்படுத்துங்கள், நிலைப்படுத்துங்கள். வெறும் வாயளவில் வேண்டாம், இருதயத்திற்குள் இறக்கிவிடுங்கள். இருதயத்திலிருந்து வாய்க்கு கொண்டு வந்துவிடாதீர்கள். வாயிலிருந்து வெளிப்பட்டவுடன் அவ்வளவும் காணப்போய்விடும். இறைவனை தியானிப்பதும் வணங்குவதும் என்பது மனதிற்குள் வைத்து போதிப்பதாகும். என்னுடைய இறைவன் எனக்கு மட்டும்தான் என்ற அளவுக்கு
பிறர் என்னுடைய இறைவனை அபகரிக்க முடியாது. அவர்களுடைய இறைவன் அவர்களுக்கு இருக்கிறான். ஒவ்வொருடைய இருதயத்தினுடன் இருக்கிறான். என்னுடைய இறைவன் பிறர் அபகரித்து கொண்டு நான் உங்களுடைய இறைவனுக்கு தூதுவனாக இருக்கிறேன் என்று கூறுவது நீங்கள் அனுமதிக்க முடியாத ஒரு செயலாகும். பெரும்பாலும் நாம் அதை செய்துவிட்டோம். இனியும் நமக்கு நம்முடைய வாழ்க்கையின் நன்மைகளுக்கு புரோகிதர்கள் கிடையாது, பாதிரிமார்கள் கிடையாது, இமாம்களோ முல்லாக்களோ கிடையாது, எந்த ஒரு ஏமாற்று காரணம் கிடையாது. எனக்கும் என் இறைவனுக்கும் இடையே எந்த விதமான தடுப்பும் கிடையாது. நேரடியாக நான் இறைவனிடம் சேர்கிறேன் என்று அந்த உண்மையை இப்பொழுது ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்று உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக அமைய வேண்டுமென்றால், பொறுமையாளனே நீ எனக்கு பொறுமையை கொடு, ஆற்றல் மிக்கவனே உன்னுடைய ஆற்றலின் மீது நான் நம்பிக்கை கொண்டேன், ஆகவே அந்த நம்பிக்கையை எனக்கு அதிகரித்து கொடு. உன்னை விட மனிதர்கள் ஆற்றல் மிக்கவர்கள் இல்லை என்பதை நான் அறிந்து கொண்டேன், ஆகவே இந்த ஞானத்தையும் எனக்கு அதிகப்படுத்து. நாளை எந்த ஒரு மனிதனும் உங்களுக்கு நான் இதை நிறைவேற்றி தருகிறேன் என்று கூறும்பொழுது எனக்கு வேண்டாம் என்ற அடிப்படையில் நான் அவர்களை உறுதியாக மறுக்கும் பொருட்டு என்ற ஞானத்தை எனக்கு நீ அதிகரித்து கொடு. அறிவுக்கு மேலாக அந்த ஞானத்தை கொண்டு நீ என்னை உறுதிப்படுத்து. இன்னும் உன்னுடைய ஞானங்களுக்காக நான் பிரார்த்திக்கிறேன். பொறுமையாளர்களில் என்னை நீ ஆக்கும் பொழுது என்னை நீ மன்னிக்கவும் செய்வாயாக. அந்த மன்னிப்பின் காரணமாக என்னுடைய இருதயம் சமாதானமும் சாந்தியும் அடையுமே. நீ சாந்தி மிக்கவன், நம்பிக்கை கொண்டேன். இவ்வளவையும் கொண்டு ஒரு சனத்தில் என்னுடைய ஒரு மிகப்பெரும் துக்கத்தை நான் மனிதர்களையெல்லாம் நிராகரித்து உனக்கு இணை வைக்கக்கூடிய அந்த செயல்களிலிருந்தும் திரும்பி உன்னிடம் நேரடியாக நான் என் உள்ளுக்குள் அழும்பொழுது நீ எனக்கு கொடுத்த அந்த ஒரு சமாதானம் இவ்வளவையும் கொண்டிருக்கிறது. நீ என் மீது கருணை மிக்கவன், நீ என் மீது இதுவரையிலும் பொறுமையாக இருந்திருக்கிறாய். நீ கொடுக்கும் நன்மைகளுக்கெல்லாம் மனிதர்களை இவர் கொடுத்தார் என்று கூறியதன் காரணமாக நீ எனக்கு சற்றே எனக்கு தரக்கூடிய நன்மைகளை தடுத்திருக்கிறாய். நிச்சயமாக நான் எனக்கு அநியாயம் செய்து கொண்டேன், நீ எனக்கு எந்த அநியாயமும் செய்யவில்லை என்று உண்மையை அவனிடம் ஒப்புக்கொள்ளுங்கள். இவ்வளவு பிரார்த்தித்த பிறகும் எனக்கு எதுவும் நடக்கவில்லையே என்று கூற வேண்டாம். பலரும் பல கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள். அந்த கேள்விகளை நான் படிக்கவே இல்லை. இருந்தாலும் அவ்வளவு கேள்விகளுக்கும் இதில் விடை இருக்கிறது. இன்னும் நீங்கள் கேட்காத கேள்விகளுக்கும் விடை இருக்கிறது. ஆகவே என்னுடைய கேள்வி வரவில்லையே என்று யாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். உண்மையை கொண்டு பேசக்கூடக்கூடிய ஒவ்வொரு சொல்லிலும் ஆயிரம் கேள்விகளுக்கு அதில் பதில் அடங்கியிருக்கிறது. உங்களுடைய கேள்விகளை மறந்துவிடுங்கள். இந்த பதிலில் உங்களுடைய கேள்விகளுக்கு ஏற்கனவே பூரணம் கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் கவனமாகவே கேட்டுக்கொள்ளுங்கள். இறைவனை தவிர உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுபவன் யாரும் இல்லை. ஏனெனில் அவன்தான் முதன்முறையாக உங்களுக்கு தேவைகளை அறிவித்தவன் அதை உங்களுக்கு நிறைவேற்றித்தர சக்தி இல்லாதவன் என்றால் எண்ணிக்கொண்டீர்கள். அப்படி என்றால் இறைவன் சக்தி மிக்கவன் என்றும் கூறுகிறீர்களே, அதற்குரிய பொருள் என்ன? வீணாக வார்த்தைகளில் புலம்பித் திரிகிறீர்களா, அல்லது உங்களுக்கு ஏதேனும் மனக்குறைகள் ஏற்பட்டுவிட்டனவா? அவ்வாறில்லை. உறுதியான மனத்தை, அழகான மனநிலை கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த வார்த்தையை பேசும்பொழுது எவ்வாறு கவனக்குறைவாக நீங்கள் இறைவனை அழைக்கிறீர்கள்? ஆகவே உறுதியாக நீங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டால் இறைவன் ஆற்றல் மிக்கவன், அவனுடைய பெயர்களில் ஒன்று. இதன் மீதும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். நான் பெரும் பாவங்கள் செய்துவிட்டேன், நான் மன்னிக்கப்பட வழியில்லை என்று உங்களுக்கு ஷைத்தான் கூறுவான். ஏனென்றால் நான் இவருக்கு இந்த பாவம் செய்தேன், அப்பொழுது அவர் என்னை சபித்தார். இவருக்கு நான் ஒரு மோசம் செய்துவிட்டேன், அவர்கள் என்னை திட்டி தீர்த்தார்கள், அப்பொழுது நான் மன்னிப்பு கேட்கவில்லை. ஆகவே என் இறைவன் என்னை மன்னிக்க மாட்டானோ, அவர்களுடைய சாபம் என் மீது நிறைவேறிவிட்டதோ. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நீங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இறைவனுடைய மன்னிப்பு ஏற்கனவே அது சம்பந்தமாக முடிந்துவிட்டது. அதன் காரணமாக நீங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏனெனில் இறைவன் கூறுகிறான், உங்களுடைய குற்றங்களுக்காகவும் உங்களுடைய பாவங்களுக்காகவும் நான் உங்களை அவ்வப்போது பிடிப்பேன் என்றால் உங்களில் ஒருவருமே மிஞ்சியிருக்க மாட்டீர்கள். ஆகையினால் அந்த பாவத்தை கிடப்பில் போட்டு கடைசியாக பிடிப்பது என்பதில்லை, அப்பொழுதே அவன் மன்னித்து விடுகிறான். ஏனெனில் இறைவன் மன்னிப்பவன். ஆகவே யாருடைய சாபம் நீங்கள் எனக்கு நிச்சயமாக அந்த சாபத்தின் காலம் நெருங்கி இப்பொழுது என்னை வேதனைக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறதோ, என்னுடைய காலம் முடிந்துவிட்டது என்று எண்ணுகிறீர்களோ, அது தவறான அபிப்பிராயம். இறைவனுடைய ஒரு மகத்தான ஒரு பண்புக்கு எதிரான ஒரு அபிப்பிராயம்.
ஆகவே நீங்கள் செய்து முடித்துவிட்ட பாவங்களுக்காக அவன் உங்களை பிடிக்கவில்லை. இப்பொழுதும் நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்களே, அந்த பாவங்களுக்காகத்தான் இறைவன் உங்களை பிடிக்கிறான். நீங்கள் இப்பொழுது ஈடுபட்டு கொண்டிருக்கும் அந்த பாவத்திலிருந்து மீள்வதற்காக. ஆகவே இன்று நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்களில் மிக மிக மோசமானது என்னவென்றால், பிறரை பார்த்து பொறாமை கூடக்கூடிய பாவம். பிறருடைய வாழ்க்கையை பார்த்து ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பாவம். உங்களுடைய தேவைகளையெல்லாம் மறந்துவிட்டு இந்த மாதிரி ஆடம்பரமான வாழ்க்கை எனக்கு வேண்டும், அவன் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு உரியது அவனுக்கு கிடைத்திருக்கிறதா என்பது இறைவனுக்கு தெரியும், அல்லது ஒரு சோதனைக்காக அவனுடைய ஆடம்பரமும் அலங்காரமும் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தின் அற்ப சுகங்களும் ஒரு சோதனைக்காக ஒரு சொற்ப காலத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். இன்று குபேரனாக வாழ்ந்தவன் நாளை ஒன்றுமில்லாமல் ஆகியிருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதித்ததை தான் சம்பாதிக்க வழியில்லாத நிலையில் இறந்து போக அவனுடைய வாரிசுதாரர்கள் மிக பெரும் கேவலமான சூழ்நிலையில் அதை இழிவுக்குள்ளாக்கி அந்த பணத்தை ஊதாரித்தனமாக செலவு செய்வார்கள். மிக மோசமான வழிகளில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்வார்கள். இதன் காரணமாக சேர்த்து வைத்த பொருள் அவர்களை படுகொடியில் ஆழ்த்திவிட்டது அவருடைய சந்ததியினரை என்பதையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மனிதர்கள் சம்பாதித்தது எதுவுமே அவர்களுக்கு பலனளிக்காது, இறைவன் கொடுத்தது மட்டுமே அவர்களுக்கு பலனளிக்கும். நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பீர்களானால் இறைவன் உங்களுக்கு அறிவித்த அந்த உண்மைகளை, தேவைகளை, விருப்பங்களை நீங்கள் உங்களுக்கு மனதுக்கு நெருக்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இறைவன் எனக்கு இதற்கு உதவி புரிவான். அவன் எனக்கு ஒரு தேவையை அறிவித்துவிட்டு நான் அந்த தேவையை நிறைவேற்ற மாட்டேன் என்று கூற மாட்டான். போக்கு காட்டுபவன் அல்ல, விளையாட்டு காட்டுபவன் அல்ல. நிச்சயமாக அவன் தன்னுடைய காரியத்தில் துரிதமானவன், தீர்க்கமானவன், உண்மையாளன். உண்மையாளனின் அந்த உண்மையை கொண்டு நீங்கள் நிலை பெற்று விடுங்கள். நிலை பெற்ற பாதங்கள் சருகிவிட வேண்டாம். நீங்கள் மனிதர்களின் மீது உங்களுடைய பார்வைகளை திருப்பதன் காரணமாக. ஏனென்றால் மனிதனின் மனம் பலகீனமானது. மனிதர்களுடைய இன்றைய ஆடம்பர வாழ்க்கையை உங்களை மயக்க வேண்டாம். இறைவனை விட்டு உங்களுடைய பார்வைகளை, உங்களுடைய எண்ணங்களை அவர்களில் திருப்பிட வேண்டாம். இந்த மாதிரி வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்பாதீர்கள். உங்களுடைய இருதயத்தில் அவன் விதைத்திருப்பதோ இதைவிட மகத்தான வாழ்க்கை. உங்களுக்கு மிகவும் பொருத்தமான விருப்பங்கள், அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அதை எவ்வாறு நிறைவேற்றிக் கொள்வது? நம்பிக்கையை கொண்டு. யார் மீது நம்பிக்கையை கொண்டு? இறைவன் மீது நம்பிக்கையை கொண்டு. இறைவன் யார்? முதல் முறையாக உங்களுக்கு விருப்பங்களை யார் அறிவித்தானோ அவனே உங்கள் இறைவன். அறிவித்தவன் அது தன்னுடைய வாக்குறுதியாகவே அமைக்கிறான். தன்னுடைய வாக்குறுதியில் இறைவன் மீற மாட்டான். ஏனென்றால் அவன் உண்மையாளன். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறிவிட்டது. இன்று உங்களுடைய பிரார்த்தனை, என் இறைவனே பொறுமையை கொண்டு எனக்கு உதவி செய். ஞானங்களை கொண்டு மீண்டும் நான் மனிதர்களின் அறிவின் பக்கம் சென்று விடாமல் என்னை பாதுகாப்பதற்காக ஞானங்களை கொண்டு மனிதர்களின் அறிவை என்ற ஞானங்களுக்கு கீழாக ஆக்கு. என்னுடைய பலவீனத்தை உன்னுடைய ஞானங்களின் பலத்தை கொண்டு என்னை உறுதிப்படுத்து. உன்னுடைய உறுதியான அந்த ஆற்றலின் மீது நம்பிக்கையை அதிகப்படுத்து. ஆகவே என் இறைவனே, இன்னும் நீ எனக்கு நெருக்கமாக ஆக்கிக்கொள்வாயாக. இன்னும் உன்னுடைய பண்புகளை எனக்கு நீ அறிவிப்பாயாக. உன்னை தவிர எனக்கு நாயன் இல்லை. என் இறைவனே, நீ எனக்கு போதுமானவன் என்ற அந்த ஒரே உண்மையை கொண்டு இன்று நாம் நிலை பெற்று விடுவோம். எனவே நீங்கள் உங்களுடைய இறைவன் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தேவைகளை உங்களுக்கு அறிவிப்பவன். அந்த தேவைகள் என்ன? உங்களுடைய விருப்பங்கள். அந்த விருப்பங்கள் என்ன? இறைவன் உங்களுக்கு அளிக்கக்கூடிய வாக்குறுதி. அந்த வாக்குறுதியை இறைவன் நிறைவேற்ற போதுமான ஆற்றலுடையவன். இன்னும் அவன் உங்களுக்கு நிரப்பமாக்குவான். நம்பிக்கை கொண்ட பிறகு நீங்கள் மனிதர்களின் அறிவை நம்பாதீர்கள். ஏனென்றால் ஒரு அணு அளவு கூட அவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய சக்தி பெற மாட்டார்கள். ஆகையினால் நீங்கள் அவர்களை நம்புவதன் காரணமாக இந்த விருப்பங்களை எல்லாம் தொலைத்து விடுவீர்கள். இன்று வரையில் அவன் உங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய விருப்பங்களை மட்டும் நீங்கள் பின்பற்றுவீர்களானால் சொர்க்கலோகங்களுக்கு மேல் சொர்க்கலோகங்கள் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். இன்று முதலாக நமக்கு மன வாழ்க்கை முக்கியம். மனம் மிக்க வாழ்க்கை. மனம் விரக்தியான வாழ்க்கை அல்ல, நரக வாழ்க்கை அல்ல. இன்று நாம் நரக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இன்று நாம் ஓரளவுக்கு சமாதானம் அடைந்திருக்கிறோம். இதை நீங்கள் தீர்க்கமாக சிந்தித்து தெளிவு பெற்றால் தவிர இந்த நிலையிலிருந்து உங்களை உயர்த்தி கொள்ள முடியாது. ஆகவே நான் மனிதர்களுடைய அறிவை வெறுக்கிறேன், இறைவனுடைய ஞானங்களை விரும்புகிறேன். ஞானங்கள் மறைவாக இருக்கிறது.
அறிவு ஏற்கனவே வெளிப்பட்டு விட்டது. மனிதர்களுடைய வழிமுறைகளை இனி நான் நாடமாட்டேன். என் இறைவன் எனக்கு உதவி புரிய போதுமானவன், அவனே எனக்கு அனைத்திற்கும் போதுமானவன். பொறுமையை கொண்டு அவன் எனக்கு உதவி செய்வானாக, நம்பிக்கையை உறுதிப்படுத்துவானாக, இன்னும் என் பாவங்களை மன்னிப்பானாக, தவறான பாதைகளிலிருந்து என்னை நேர் வழியில் செலுத்துவானாக. இதையெல்லாம் நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் கேளுங்கள். என் இறைவனை என்னை நேர்வழியில் செலுத்து என்று கூறும் பொழுது வாயை திறந்து கேட்க வேண்டாம். இறைவன் உங்களுக்கு வெளியில் இல்லை, உள்ளுக்குள் இருக்கின்றான். ஆகவே விரும்புங்கள். நான் இப்பொழுது என்னுடைய ஞானங்கள் அதிகமாக வேண்டும் என்று பிரார்த்தனை கேட்பதற்கு பதிலாக அதை அழகான விருப்பமாக கொண்டு விட்டேன். ஆகவே நான் பிரார்த்திக்க வேண்டிய அவசியமில்லை. அதை விட ரொம்ப தீர்க்கமாக உள்ளுக்குள் இணைந்து அது என்னுடைய ஆத்மார்த்தமான விருப்பமாக இருக்கிறது. ஆகவே நான் கேட்க வேண்டிய அவசியமில்லை. நம்பிக்கை கொண்டு இறைவன் மீது நம்பிக்கை கொண்டேன். ஆகவே நான் பயப்படுகிறேன். மனிதர்கள் என்னை வழிகெடுத்துவிடாமல் இருக்க வேண்டுமே என்று பயப்படுகிறேன். மனிதர்களுடைய அறிவின் பக்கம் நான் சென்று விடாத அளவுக்கு என்னுடைய பலகீனம் என்னை வழிகேட்டில் ஆக்கிவிடக்கூடாது என்பதன் மீது நான் பயப்படுகிறேன். மனிதர்களை கண்டு அஞ்சுகிறேன். அறிவில்லாத மக்கள் என்னை அதிகாரத்தின் காரணமாகவோ அல்லது நேசத்தின் காரணமாகவோ அல்லது பாசத்தின் காரணமாகவோ என்னை வழிகெடுத்துவிடக்கூடாது என்று நான் அஞ்சுகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய நண்பர்களையும் என்னுடைய உறவினர்களையும் கண்டு நான் அஞ்சுகிறேன். இந்த வகையில் நான் மோசமாகிவிடக்கூடாது என்பதற்காக. இன்னும் ஏராளமான பிரார்த்தனைகள் சென்று கொண்டிருக்கின்றன. அது வாய்களில் கூற ஆரம்பித்து விட்டால் பல பிரார்த்தனைகள் தடைப்பட்டுவிடும். ஆகவே என் இறைவனே, முற்றிலும் நீ எனக்கு போதுமானவன். நீ எனக்கு அளித்த விருப்பங்களை நான் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அதிலிருந்து என் பாதங்கள் சருகிவிடாமல் நீ என்னை பாதுகாத்துக்கொள். என்னுடைய இருதயத்திலும் உறுதியை கொடு. பொறுமையை கொண்டு நீ எனக்கு உதவி செய். உன்னுடைய உதவி இல்லாமல் நிச்சயமாக என்னால் என்னுடைய அறிவை கொண்டு பொறுமையாக இருக்க முடியாது. ஆகவே கிடைத்து கொண்டிருக்க சுகத்தையும் நான் விட்டுவிட்டவனாக, அதன் காரணமாக எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டவர்களில் ஆகிவிட வேண்டாம். நீ என்னுடைய பிரார்த்தனைகளை நன்கறிந்தவன். என்னை வழிகேட்டில் ஆக்கிவிடாது. உன்னுடைய இல்லம் என்னுடைய இருதயம்தான். இதை விட்டு நான் வெளியில் சென்றுவிட விரும்பவில்லை. ஆகவே மனிதர்கள் என்னை வழிகெடுத்துவிட வேண்டாம். சடங்குகளின் பாலும் சம்பிரதாயங்களின் பாலும் நான் இன்று வரை சென்று விட்டேன். இனி நீ என்னை பாதுகாத்துக்கொள். இந்த உண்மையின் அடிப்படையில் இன்றைய வகுப்பை முடித்துக்கொள்வோம். இப்பொழுது என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்கிறார்களோ அதற்கான பதில், எதை கொண்டு இப்பொழுது நான் பேசினேனோ அந்த உண்மையை கொண்டே அதிலிருந்து மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்லி விடையாக கூற ஆசைப்படுகிறேன். ஆகவே இன்று கேட்ட கேள்விகளில் ஒன்று, நீங்கள் ஒரு முறை வைத்தியம் பார்த்துவிட்டால் பின்னர் அது திரும்பாதா? மீண்டும் திரும்பாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது இதுவரை சொன்ன விஷயத்திலிருந்து நீங்கள் தெரிந்து கொண்டது என்னவென்றால், நான் பார்க்கவில்லை. நான் ஒரு டாக்டராக இருக்கக்கூடிய நிலையில் ஒரு நோயாளி என்னிடம் வரும்பொழுது என்னுடைய விருப்பம் என்ன? விருப்பம் என்பது இறைவன் எனக்கு அளிக்கக்கூடிய அந்த தேவை என்ன? குணமாக வேண்டும். உங்களுடைய தேவை, உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு சுகம் கிடைக்க வேண்டும், நன்மை கிடைக்க வேண்டும். என்னுடைய தொழிலில் என்னை நாடி வருபவர்களுக்கு குணம் கிடைக்க வேண்டும். இவ்வளவுதான் இறைவன் எனக்கு அளிக்கக்கூடிய விருப்பம். ஏற்றுக்கொண்டேன். சந்தேகமில்லாமல் நம்பிக்கையும் கொண்டேன். ஆகவே என் பிரார்த்தனையை இறைவன் ஏற்றுக்கொள்கிறான். என்னிடம் வரும்பொழுது நீங்கள் விரும்பிய ஒரு காரியம் இங்கு நிறைவேறுகிறது. எந்த கஷ்டத்துடன் வருகிறார்களோ அந்த கஷ்டங்கள் உங்கள் கண் முன்பாகவே அது நிவர்த்தியாகிறது. ஆகவே உங்களுடைய இறைவன் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தான். இனி அந்த நோயாளி இறைவனுடைய அத்தாட்சியை கண்கூடாக பார்க்கிறார். நிச்சயமாக வேதனையுடன் வந்த நான் இப்பொழுது வேதனையில் இல்லை. இவ்வளவு காலம் மருந்துக்கு பிறகு நான் எந்த அளவு கஷ்டத்தில் இருந்தேனோ அந்த கஷ்டம் இப்பொழுது இல்லை. இந்த அத்தாட்சி அவருக்கு போதுமானது. தானும் யாரை தேடி வந்திருக்கிறேனோ இந்த மனிதரை பின்பற்ற போவதில்லை. இந்த மனிதர் யாரை பின்பற்றுகிறாரோ அவரை பின்பற்றுவேன். எதன் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ அந்த நம்பிக்கையை நானும் ஏற்றுக்கொள்வேன். ஆகவே என்னுடைய விருப்பம் இனி என்னுடைய தேவை. என்னுடைய தேவைகளை டாக்டர் தன்னுடைய தேவையை ஆக்கி கொண்டிருக்கிறார். எனினும் அது அவருடைய தேவை அல்ல.
அவர் விரும்பியதற்குரிய கூலி அவர்கள் முன்னால் அது நிறைவேறுகிறது. இனி எந்த நோயாளி அதை பார்த்தாரோ அவர் தன்னுடைய விருப்பமாக அதை ஏற்றுக்கொண்டு இந்த அத்தாட்சியை உறுதியாக பார்த்த நேரத்தில் எனக்கும் என் இறைவன் தான் என்ற அந்த உணர்வு எப்படி ஏற்படுகிறதோ அப்பொழுது படிப்படியாக துரிதமாக வேகமாக அவர்களுடைய நோய் அவர்களை விட்டு நீங்க ஆரம்பிக்கிறது. அதுவரையில் மீண்டும் மீண்டும் அந்த அத்தாட்சிகளை பெறுவதற்காக திரும்பவும் வர வேண்டியிருக்கலாம், நீங்களாக உறுதியடையும் வரையில். ஆகவே 2 அத்தாட்சியை மீண்டும் ஒரு முறை பார்க்கிறேன், மீண்டும் ஒரு முறை பார்க்கிறேன், வாருங்கள். இறுதியாக எப்பொழுது நீங்கள் உங்களுடைய மனதிற்குள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ எனக்கும் அதே இறைவன் தான் நம்பிக்கை கொண்டேன் என்ற அடிப்படையில் சந்தேகம் இல்லாமல் அப்பொழுது உங்களுக்காக உங்களுடைய நோய் குணமாக ஆரம்பிக்கிறது. அங்கிருந்து தொடர்ச்சியான முன்னேற்றம் இருக்கும். இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு நேரமும் இவ்வளவு விஷயங்களையும் கூறிக்கொண்டிருந்தேன். எனக்கு மட்டும் இறைவன் இல்லை, அவரவருடைய இறைவன் அவருடைய இருதயத்தில் இருக்கின்றான். ஆகவே உங்களுக்கும் எனக்கும் இடையில் வேறு ஒரு உங்களுக்கும் உங்களுடைய விருப்பங்களுக்கும் இடையில், அதாவது உங்களுக்கும் உங்களுடைய இறைவனுக்கும் இடையில் எந்த ஒரு மனிதரையும் நீங்கள் இடைத்தரகர்களாக ஆக்கிக்கொள்ளக்கூடாது. ஆகவே நான் இடைத்தரகனும் இல்லை, என்னுடைய தேவைகள் எனக்கு நிறைவேறுகின்றன. என்னுடைய நோயாளி என் முன்பாக குணமடைகிறார் என்றால் என்னுடைய தேவை நிறைவேறுகிறது. அங்கு இன்னும் நோயாளியுடைய தேவை நிறைவேறவில்லை. அவரும் எப்பொழுது இறைவன் பக்கம் திரும்பி ஏற்றுக்கொள்கிறாரோ அப்பொழுது அவருக்கு அது தொடர்ச்சியான முன்னேற்றம் கிடைக்க இருக்கிறது. அடுத்த கேள்வி, தீய வினைகளில் துன்பம் ஏற்படும் போது இறைவனிடம் மன்னிப்பு கேளுங்கள், பொறுமையாய் இருங்கள், பாதுகாப்பு தேடுங்கள் என்கிறீர்கள். நிச்சயமாக அவ்வாறு கூறவில்லை. தீய வினைகள் ஏற்படும் போது மட்டுமல்ல, உங்களுடைய அறிவை உபயோகப்படுத்தும் போதெல்லாம் வினைகளுக்காகத்தான் உங்களுடைய அறிவை உபயோகப்படுத்துகிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய அறிவை கொண்டு உங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். உங்களுடைய அறிவில் பெரும் தீங்கு இருக்கிறது, பெருமையும் இருக்கிறது. சொற்பமாக ஒரு சோதனைக்காக அந்த அறிவு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, அதையே நிரப்பமான அறிவு என்று நீங்கள் ஆக்கிக் கொண்டீர்கள். அதன் விளைவாக உங்களுடைய அறிவை உபயோகப்படுத்தி நீங்கள் ஒரு காரியத்தில் ஒரு வினையில் சிக்கிக்கொள்ளும் பொழுது உங்களுடைய அறிவை உபயோகித்ததன் காரணமாக இந்த அறிவின் வழியில் தான் இந்த சிக்கல் ஏற்பட்டது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். இனி உங்களுடைய முழுமையான அறிவை நீங்கள் உபயோகப்படுத்தும் போது இன்னும் அந்த சிக்கல்களில் ஆழமாக நீங்கள் இறங்குவீர்கள். ஆகவே எப்பொழுது ஒரு தடங்கள் ஏற்படுகிறதோ உங்களுடைய காரியத்தில் அப்பொழுது இறைவன் தடுக்கிறான். ஆகவே நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புங்கள், பொறுமையை கேளுங்கள். இனி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு பாவ மன்னிப்பை தேடுங்கள். நிச்சயமாக அதன் வினையின் பலன் உங்களை தீண்டாது. வேறு வழியில்லாமல் செய்கிறீர்கள் என்று சொல்வதற்கு பதிலாக என் இறைவனே என் பாவங்களை மன்னித்து விடு, எனக்கு நேர்வழி காட்டு என்று உங்களுடைய பிரார்த்தனையை திருப்பிக் கொண்டு இப்பொழுது அந்த காரியத்தில் ஈடுபடுங்கள். உங்களுக்கு நன்மையாக இருக்கும். ஏனென்றால் அப்பொழுதே தன்னுடைய ஞானங்களை கொண்டு உங்களை உயர்த்துகிறான். அப்பொழுது இறைவனுடைய ஞானங்களால் நீங்கள் உயர்ந்து வருகிறீர்கள். உங்களுடைய அறிவை உபயோகித்து ஒரு சிக்கலில் சிக்கிக்கொண்டீர்கள். இப்பொழுது இறைவனுடைய ஞானங்களை கொண்டு அந்த சிக்கலில் இருந்து மீண்டு வருகிறீர்கள். இது மட்டும்தான் உண்மை. ஆனால் நீங்கள் என் அறிவை கொண்டு நான் என்ற சிக்கலிலிருந்து விடுவித்துக் கொண்டேன் என்று கூறுகிறானால் உங்களுக்காக வரக்கூடிய இன்னும் பெரிய வேதனைக்காக காத்திருங்கள். எனினும் அப்பொழுதும் நீங்கள் இறைவனும் கேட்பீர்களானால் இன்னும் இறைவன் உங்கள் மீது கருணையாளனாக இருப்பான், உங்கள் மீது கருணை பிடிப்பவனாக இருக்கிறான் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். ஆகவே நான் கூறுவது வினையில் சிக்கிக்கொண்ட பிறகு இல்லை, சிக்கிக்கொள்வதற்கு முன்பாகவே. இன்று திருந்துவீர்களானால் இப்பொழுதே வினைகள் உங்களை விட்டு நீக்கப்பட்டு விட்டன. தீய வினைகளில் துன்பம் ஏற்படும் போது இறைவனிடம் மன்னிப்பு கேளுங்கள், பொறுமையாய் இருங்கள், பாதுகாப்பு தேடுங்கள் என்கிறீர்கள். அவ்வாறல்ல, நல்ல நிலையில் இருக்கும் பொழுதே. சிறு கணப்பொழுதில் ஷைத்தான் நுழைந்து துன்பத்தை ஏற்படுத்தி விடுகின்றான். இதிலிருந்து நாம் எப்படி விடுதலை பெறுவது? ஆகவே சதா சர்வ நேரமும் நீங்கள் இறைவனை வேண்டியவர்களாகவும் விரும்புபவர்களாகவும் அவனுடைய உதவியை நாடியவர்களாகவும் இருக்கிறீர்கள். உங்களுக்கு இறைவனுடைய உதவி என்றென்றும் எந்த தனமும் தேவைப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்பது இறைவனுடைய ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. ஆனால் இறைவனோ எவரிடத்தும் எந்த தேவையும் இல்லாதவன். உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் உங்களுடைய ஆலயங்களுக்குள் இறைவனுடைய இல்லங்கள் என்று நீங்களாக அமைத்து கொண்டு உங்களுடைய ஆலயங்களுக்குள் செல்கிறீர்கள். அங்கு இறைவன் இல்லை, அங்கு உங்களுடைய இறைவன் இல்லை. நீங்களாக கற்பனை செய்து கொண்ட அந்த ஆலயங்களில் இறைவன் இல்லை. ஆகவே உங்களுடைய துன்பங்களிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டுமானால் உங்களுடைய இருதயங்களில் இறைவனை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இறைவன் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறான், அவனை தூர விலக்கிவிட வேண்டாம்.
உங்களுடைய விருப்பங்களை அவ்வளவு நெருக்கமாக இருந்து பிறர் காதுகளில் கூட விடக்கூடாத அளவுக்கு நெருக்கமாக இருந்து உங்களுக்கு ரகசியமாக பேசுகிறான். அதை நீங்கள் வெளியில் சொல்லாதீர்கள். நம்பிக்கை கொண்டு அமைதியுடனும் பொறுமையுடனும் காத்திருங்கள். எவ்வளவு ரகசியமாக உங்களுக்கு சொல்கிறான். அந்த விருப்பங்களை கொண்டு போய் நீங்கள் மனிதர்களிடம் தெரிவித்தால் உங்களுடைய கதி என்ன ஆகும்? அந்த கதி தான் இப்பொழுதும் ஆகிக் கொண்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு 5 வேளைகள் நீங்கள் தொழுகைக்கு போகிறீர்கள், உங்களுடைய தேவைகளுக்காக போகிறீர்கள், அப்படித்தானே? என் இறைவனிடம் நான் கேட்பதற்காக நீங்கள் தொழுகைக்காக செல்கிறீர்கள். அல்லது வாரம் ஒரு முறை பெரிய தொழுகைகளில் அல்லது உங்களுடைய வணக்க வழிபாடுகளில் கலந்து கொள்கிறீர்கள். வெள்ளிக்கிழமை என்றும் சனிக்கிழமை என்றும் ஞாயிற்றுக்கிழமை என்றும் உங்களுக்குள் ஒரு நாளை ஏற்படுத்தி கொண்டு அன்று போய் ஒட்டுமொத்தமாக என்னுடைய இறைவனிடம் நான் என்னுடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்கிறார்கள். மீதி நாட்களில் இறைவனை மறந்து விடுகிறார்கள். ஒரு தடவை தான் மறக்கிறாங்க. வாரத்தில் கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா அப்புறம் மறந்துட்டாங்க. திரும்பவும் வெள்ளிக்கிழமை ஞாபகம் வருது, போகிறாங்க. இங்கே முஸ்லீம்கள் இருக்காங்களே, இவங்க ஒரு நாளைக்கு 5 வேளை மறக்கிறாங்க. 5:30 மணிக்கு தொழுகை முடித்ததுக்கப்புறம் 12 மணி வரைக்கும் மறந்துடுறாங்க. தேவையில்லை. 12:30 மணிக்கு பிறகு 4 மணி வரைக்கும் மறந்துடுறாங்க. 4 மணிக்கு அப்புறம் 6 மணி வரைக்கும் மறந்துடுறாங்க. 6 மணிக்கு அப்புறம் 8 மணி வரைக்கும் மறந்துடுறாங்க. 8 மணிக்கு அப்புறம் ராத்திரி பூரா மறந்துடுறாங்க. இப்படி இறைவனை உதாசீனப்படுத்துபவர்கள் இந்த முஸ்லீம்களை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. கடவுளை நிராகரிப்பவர்களும் கடவுளை உதாசீனப்படுத்துபவர்களும் இந்த 5 வேளை தொழுகை தொடுபவர்களைப் போல கேவலமாக ஆக்குபவர்கள் வேறு எந்த மதத்திலும் கிடையாது. 5:30 மணிக்கு தொழுதுவிட்டு 12:30 மணிக்குத்தான் அடுத்த தொழுகை, இந்த இடைப்பட்ட நேரத்தில் எனக்கு இறைவன் தேவையில்லை என்று இருப்பவர்கள். நீங்கள் இறைவனை எந்நேரமும் தேவைப்படுபவர்களாக இருப்பவர்கள் என்று இறைவன் கூற 5:30 12:30 வரைக்கும் இடைப்பட்ட நேரங்களில் எனக்கு இறைவன் தேவையில்லை, அவனை மறந்துவிட்டேன் என்ற அளவில் நீங்கள் ஆகிவிடும் பொழுது நீங்கள் இறைவனை நிராகரிப்பவர்கள். அது எவ்வாறு தொட முடியும் என்ற அடுத்த கேள்வி. உங்களுடைய தொடுகையில் அவ்விதம் தொடுவது சாத்தியமில்லை. ஆகவே இந்த தொடுகை இல்லை, இறைவன் அனுமதித்த தொடுகை இல்லை, கற்பிக்கப்பட்ட மதச்சடங்கு. ஆகவே இதை விட்டு நீங்கள் வெளியேற வேண்டும். இவ்விதமே வாரம் ஒரு முறை நாம் மனிதர்களுடைய சடங்குகளில் சிக்கிக்கொண்டு நாம் நம்முடைய இறைவனை பூஜித்து விட்டோம், வணங்கிவிட்டோம் என்றும் வீணான சந்தோஷத்திலும் வீணான திருப்தியிலும் நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் கூடாது. 24 மணி நேரம் தூங்கும் நேரத்தை தவிர்த்து இறைவனுடைய ஞாபகத்திலும் பயத்திலும் என்றும் நிலைத்திருக்கிறானால் உங்களை கவலை கொள்ளச் செய்வதற்கோ துன்பம் உங்களை தீண்டி உங்களை பயமடைய செய்வதற்கோ எத்தகைய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படாது என்பது இறைவனிடமிருந்துள்ள வாக்காகும். அடுத்த கேள்வி, நன்மைக்காக இறைவனிடம் கேட்பது எவ்வாறு? அவனுக்கு பொருத்தமான முறையில். உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் அவன் உங்களுக்காக தோற்றுவித்தவை. நான் உங்களுக்கு முன்பே கூறினேன், இந்த கேள்விகள் எதையும் நான் படிக்கவில்லை, அந்த கேள்விகள் எனக்கு தேவையும் இல்லை. ஒரு கருத்து சொல்லும் பொழுது உண்மை என்றென்றைக்கும் உண்மை, ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு உண்மை, மற்றொரு குறிப்பிட்ட பொருளுக்கு இது வேறொரு உண்மை என்பதல்ல. ஒரு உண்மையிலிருந்து வியாபிக்கூடியதான் அவ்வளவும். ஒரே உண்மைதான், ஒரே இறைவன் தான் அவ்வளவு பொருளிலும் வியாபித்திருக்கிறது. ஆகவே உங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி சொன்ன பிறகு அதிலிருந்து தான் உங்களுக்கு மீண்டும் பதில் வருகிறதே தவிர தனியான முறையில் வேறு விதத்திலிருந்து பதில் கிடையாது. ஆகவே இவர்கள் கேட்கிறார்கள், நன்மைக்காக இறைவனிடம் கேட்பது எவ்வாறு அவனுக்கு பொருத்தமான முறையில். உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மையா தீமையா? அந்த விருப்பங்களை தோற்றுவித்தவன் இறைவன் தானே. நம்பிக்கை ஒன்று மட்டுமே தானே உங்களிடம் இல்லை. அல்லது இறைவனை புறக்கணித்தவர்களாக பராமுகமாக மறந்தவர்களாக இருக்கக்கூடிய நிலையில் உங்களுடைய பிரார்த்தனை எவ்வாறு அமைய வேண்டும் என்றால், என் இறைவனே, உன்னை பற்றி நீ எனக்கு இன்னும் அதிகமாக அறியக்கூடிய ஞானத்தை கொடு, உன் மீது நம்பிக்கையை அதிகரிப்பாயாக, நம்பிக்கையில் நான் மாறுபட்டு விடாதவனாக நீ என்னை பாதுகாத்துக்கொள். என் இறைவனை என்னை என் பொறுப்பில் விட்டுவிடாதே, நீயே என்னை பொறுப்பேற்றுக்கொள். இது சிறந்த பிரார்த்தனையாகும். நிச்சயமாக இறைவன் உங்களை பொறுப்பேற்றுக் கொள்கிறான். நீங்கள் அவனிடம் பொறுப்பை ஒப்படைத்து விட்டதன் காரணமாக இனி உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. இன்னும் பொறுமையை கொண்டு நீங்கள் உதவி தேடுங்கள். ஏனென்றால் சமயத்தில் நீங்கள் உங்களுடைய அறிவின் பக்கம் சார்ந்து அவசரப்பட்டு விடுவீர்கள். நீங்கள் கேட்ட பிரார்த்தனையை நீங்களே உங்கள் செயலின் காரணமாக முறித்து விடுவீர்கள். ஆகவே பொறுமையை கேளுங்கள். எந்த சமயத்தில் உங்களுக்கு பொறுமை தேவை என்றால், எப்பொழுது மனிதர்களிடம் நீங்கள் உங்களுடைய அறிவை கொண்டு வாழும் பொழுது உங்களுடைய தன்மானத்தை நீங்கள்
கீழாக்கக்கூடிய நிலை ஏற்படுமோ அப்பொழுது அங்கு நீங்கள் செல்வது தடை ஏற்படுத்தப்படுகிறது. உங்களுடைய அறிவுக்கு அங்கு பொருத்தமான ஒரு பொறுமை உங்களுக்கு தேவைப்படுகிறது. ஆகவே பொறுமை என்றால் எப்பொழுதும் வாளாவிருந்து விட வேண்டுமா என்று நீங்கள் கேட்க வேண்டாம். அமைதியாக இருந்துவிட வேண்டுமா என்று கேட்க வேண்டாம். உங்களுடைய அறிவு எந்த அளவுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறானோ, எந்த அளவுக்கு அனுமதித்திருக்கிறானோ அந்த அளவுக்கு செல்லுங்கள். எந்த அளவுக்கு மேல் இறைவன் அனுமதிக்கவில்லையோ அதற்கு மேல் செல்லக்கூடாது. அந்த அனுமதிக்கப்பட்ட அளவு என்னவென்றால், எப்பொழுது உங்களுடைய அறிவை கொண்டு பிறருக்கு கீழாக நீங்கள் ஆகி உங்களுடைய காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுமோ அந்த சமயத்தில் வரம்பு மீறி உங்களை நீங்கள் தாழ்த்தி கொள்ளாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் அகிலங்களில் இறைவனுடைய மகத்தான படைப்பாகும். ஒரு மனிதனுக்கு கீழே நீங்கள் உங்கள் தாழ்த்திக் கொள்வதன் மூலமாக அவனை மமதையில் நீங்கள் அதிகமாக்கிவிடுகிறீர்கள். இந்த பாவத்தின் காரணமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் தடைப்பட்டுவிடும். ஆகவே நன்மைக்காக இறைவனிடம் கேட்பது எவ்வாறு? ஒரு நன்மை விருப்பம் ஏற்பட்டவுடன் அது உங்களுக்காக என்று விதிக்கப்பட்டுவிட்டது. நீங்கள் விரும்பிவிட்டீர்கள், பிரார்த்தனை முடிந்துவிட்டது. எப்பொழுது நீங்கள் விரும்பிவிட்டீர்களோ பிரார்த்தனை முடிந்துவிட்டது. இனி அந்த விருப்பத்தின் மீது நம்பிக்கையை அதிகப்படுத்தி கேளுங்கள், உறுதியான நம்பிக்கையாக கேளுங்கள். மனிதர்களுடைய வாழ்க்கை உன்மீது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையிலிருந்து அவசரத்தின் காரணமாக எனக்கு சுகம் தேவை, அழகான வாழ்க்கை தேவை, இந்த ஆடம்பரமான வாழ்க்கை தேவை என்பதன் காரணமாக நான் தடம் புரண்டுவிடக்கூடாதே. ஆகவே என்னை நேர்வழிப்படுத்து, நேர்வழியில் என் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக. இன்னும் என் இறைவனே, எனக்காக இந்த என் காரியத்திற்கு நீ என்னை முழுமையாக பொறுப்பேற்றுக்கள். இந்த பிரார்த்தனையில் உங்களுடைய அனைத்து நன்மைகளும் இறைவனிடம் சேர்கிறது. மரணத் தருவாயில் பெரும் துன்பம் ஏற்படுவது கொடுமைதானா? அடிக்கப்பட்டுவிட்டது. பாவப்பதிவுகள் பல பிறவிகளுக்கு தொடரும் என்பது உண்மையா? பாவப்பதிவை நீக்க வழி ஏதும் உண்டா? பாவம் பதிவு என்பதெல்லாம் இந்த வாழ்க்கையில் மட்டும்தான். உங்களுக்கு ஒரே வாழ்க்கை தான். இந்த உலகில் நீங்கள் இறந்த பிறகு மீண்டும் உங்களுடைய பாவங்களுக்கு கூலியும் உங்களுடைய நன்மைகளுக்கு கூலியும் கொடுக்கப்படுவதற்காக எழுப்பப்படுவீர்கள். அது நிலையான வாழ்க்கை. உண்மையான வாழ்க்கையும் அதுதான். ஒரு சோதனைக்காக உங்களுக்கு அறிவையும் கொடுத்து இறைவன் சாய்ஸ் கொடுக்குறான். நீங்களா பார்த்துக்கிறீங்களா அல்லது நான் உங்களுக்கு உதவட்டுமா? அறிவின் பெருமையின் காரணமாக இறைவனுக்கு புகழ் வந்துவிடக்கூடாது. நான் செய்த புண்ணியம் எனக்குத்தான் சேர வேண்டும். ஆகவே இறைவனுக்கு மேலாக நான் புகழப்பட வேண்டும், பெருமைப்படுத்தப்பட வேண்டும் என்பதன் காரணமாக நானே பார்த்துக்கொள்கிறேன், நீ ஒதுங்கிவிடு என்று அறிவை ஏற்றுக்கொண்டு இறைவன் நன்றி கிட்டத்தனமாக கூறுகிறான். இறைவனிடமிருந்தே சொற்பமான அறிவை ஏற்றுக்கொண்டு அந்த ஒரு சோதனைக்காக கொடுத்த அறிவை கொண்டு இறைவன் திரும்ப கேட்கும் பொழுது, இதை நீ நடத்தி கொள்கிறாயா? ஒரு விருப்பத்தை கொடுத்து விட்டேன், இந்த அறிவை கொண்டு நீ நடத்தி கொள்கிறாயா அல்லது நான் நடத்தி தரட்டுமா? நிச்சயமாக இவனுக்கு தெரியும், இது பகல் கனவு, இது நிச்சயமாக நிறைவேறாது, இது வீணான கற்பனை என்று மனிதர்கள் இகழவும் செய்வார்கள். இருந்தாலும் உன்னிடம் திருப்பி தரமாட்டேன், நானே முயன்று பார்க்கிறேன், அல்லது நான் இதை குப்பையில் போட்டுவிடுகிறேன், ஆனால் நீ எனக்கு தேவையில்லை என்று கூறுவார்கள். இப்படித்தான் ஒவ்வொரு எண்ணத்தையும் அது கற்பனை தான், வெறும் பகல் கனவு என்று நாம் குப்பையில் எறிந்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் இறைவன் நம் மீது இரக்கமுடையவன், நம்முடைய பலவீனத்தை அறிந்தவன், நாம் அறிவில்லாதவர்கள் என்பதையும் அறிந்தவன், மனிதன் அவசரக்காரன் என்பதையும் அறிந்தவன். ஆகவே அவன் நம் மீது பொறுமையாக இருக்கிறான். இன்று நாம் பிறவிகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். பிறவிகள் என்று ஒன்று கிடையாது. ஒரே பிறவி, மனித பிறவி, அவன் மட்டும்தான். முன்பாக அவன் எலியாகவும் இல்லை, பெருச்சாலியாகவும் இல்லை. பிறவிகள் என்பது உண்மையானால், உதாரணமாக 7 ஜென்மங்கள் என்று எடுத்துக்கொண்டால், முதல் பிறவியில் ஒரு பாக்டீரியா, 2வது பிறவியில் ஒரு புழு, 3வது பிறவியில் ஒரு பூச்சு, 4வது பிறவியில் ஒரு தாவரம், 5வது பிறவியில் மிருகங்கள், 6வது 7வது பிறவியில் குரங்குக்கு பிறகு மனிதன் என்று நாம் வைத்துக்கொண்டால், ஒவ்வொரு பிறவியிலும் அதன் நன்மையை செய்ததன் காரணமாக இறைவன் திருப்தி கொண்டு அவர்களை அடுத்த பிறவிக்கு பதவிகளால் உயர்த்துகிறான் என்பது அப்படித்தானே?
ஒரு பிறவியில் நீங்கள் நன்மை செய்துவிட்டால் அடுத்த பிறவி அதை விட சற்று மேலான பிறவி. இறுதியாக 6வது பிறவியில் குரங்காக இருந்த நீங்கள் நன்மை செய்ததன் காரணமாக, இன்று குரங்கெல்லாம் நன்மை செய்து கொண்டிருக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் நன்மை செய்ததன் காரணமாக இறைவன் உங்கள் மீது திருப்தி கொண்டு 7வது பிறவி மனிதனாக உங்களை உயர்த்திய பிறகு நீங்கள் இப்பொழுது பாவம் செய்கிறீர்கள் என்றால் இறைவன் உங்களை ப்ரொமோட் பண்ணது கொண்டு அவன் பாவம் செய்து விட்டான். மிக கேவலமான மனிதர்கள், அவர்களுடைய வியாக்கியானங்களோ காது கொடுத்து கேட்க முடியாது, அவ்வளோ அக்கிரமமான வியாக்கியானங்கள். இந்த மனிதர்களிடம் இறைவனை பற்றி கேட்காதீர்கள். இறைவன் தன்னை பற்றி உங்களுக்கு அறிவித்தால் தவிர அவன் யார் என்று புரியாது. இறைவனை பற்றி நான் உங்களுக்கு அதன் வழியை காட்டினேனே தவிர, அவன் பண்புகளை கூறினேனே தவிர, இறைவன் இத்தகையவன் தான் என்று உங்களிடம் கூறவில்லை. ஒரு வடிவம் கொடுத்து உங்களிடம் அமைத்துவிடவில்லை. 7 பிறவிகள் கிடையாது. இறைவன் தன்னுடைய தீர்ப்பில் தவறுபவன் அல்ல. அவனே தீர்ப்பில் தவறிவிட்டால் இனி எங்கு தீர்ப்பு இருக்கப் போகிறது? தீர்ப்பளிப்பவன் அவன், அழகான தீர்ப்பளிப்பவன். அவனை இவ்வளவு தூரத்துக்கு உங்களுடைய அறிவை கொண்டு கொச்சைப்படுத்துவது மோசமானது. 7 பிறவிகள் கிடையாது, ஒரே பிறவிதான். மீண்டும் எழுப்பப்படுவீர்கள். நீங்கள் இறந்து மண்ணோடு மண்ணாக எலும்புகள் ஊக்கி போன பிறகும் நீங்கள் எங்கிருந்தாலும் ஒன்று திரட்டப்பட்டு மீண்டும் அவன் முன்னிலையில் கொண்டு வரப்படுவீர்கள். இது சத்தியம், இதை நம்புங்கள். ஆகவே மறுமையில் தீர்ப்புக்காக எழுப்பப்படும் நாள், அந்த நாளில் உங்களுடைய கூலி முழுமையாக கொடுக்கப்படும். நரகமும் சொர்க்கமும் என்றென்றும் அதில் தங்கிவிடுவீர்கள். நீங்கள் நரகத்தில் நுழைவீர்களானால் அதில் நீங்கள் வாழவும் மாட்டீர்கள், இறக்கவும் மாட்டீர்கள். இன்னும் உங்களுக்கு முடிவுறாத வாழ்க்கை அங்கே இருக்கிறது, நிலை பெற்று விடுவீர்கள். இனி நீங்கள் அதிலிருந்து வெளியேற வழியில்லை. ஆகவே அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நரக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், அதிலிருந்து மீள வழியில்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு சொற்ப காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மிக சொற்ப காலம். அதில் உங்களுக்கு கடுமையான வேதனைகள் கிடையாது. ஆனால் இதில் நீங்கள் இறைவனிடம் திரும்பி அவனிடமிருந்து பாவ மன்னிப்புடன் உங்களுடைய கஷ்டங்களிலிருந்து மீள்வதை விட்டு மனிதர்களின் கைகளில், டாக்டர்களின் கைகளில் அவசர சிகிச்சை பிரிவில் இறப்பீர்களானால் நரகம் நிச்சயம். ஏனென்றால் இந்த அவசர சிகிச்சை பிரிவுக்காரர்கள் உங்களை காப்பாற்றி விடுவார்கள். இறைவனுடைய மரணப்பிடியிலிருந்து இவர்கள் உங்களை காப்பாற்றி விடுவார்கள் என்று நீங்கள் எண்ணினீர்கள். அங்கு நீங்கள் தோல்வியடைந்தீர்கள். இனி உங்களுடைய வாழுமிடம் நீங்கள் எழுப்பப்படும் போது, தீர்ப்புக்காக அடைக்கப்படும் பொழுது நரகத்தின் பால் ஓட்டிச் செல்லப்படுவீர்கள். ஆகவே 7 ஜென்மங்கள் என்பது கிடையாது. மனிதனுக்கு ரோசம் தேவை என கூறினீர்கள். ரோசம் என்பது என்ன? ரோசம் என்பது கோபம், பெருமை, பொறாமையின் ஆதிக்கம் அல்லவா? ரோசம் விளக்கம் தேவை. ரோசம் என்பது என் தன்மானத்திற்கு இழிவு ஏற்படக்கூடாது என்பதின் அடிப்படையில் அமைந்திருக்கிறது. இது எதுவுமே இல்லை. என் தன்மானத்திற்கு இழிவு ஏற்படக்கூடாது, அது ரோசமாகும். என்னை நானே தாழ்த்தி கொள்ளக்கூடிய அந்த பாதையில் நான் அமையக்கூடாது, இது ரோஷமாகும். என் தன்மானத்தை இழிவுபடுத்தும் பொருட்டு யாரும் பேசினால் நிச்சயமாக நான் அதற்கு பதிலளிப்பவனாக இருக்கிறேன். இந்த பதிலில் மிக உயர்ந்த பதில் என்னவென்றால், என்னுடைய தன்மானத்தை ஒருவர் குறைக்கும் பொழுது பொறுமையாக இருப்பதாகும். ரோஷம் என்பது கோபத்தின் வெளிப்பாடல்ல. ரோஷம் என்பது தன்மானம் குறையும் பொழுது என் இறைவனிடம் நான் என் பாவ மன்னிப்புக்காக திரும்புகிறேன். என் இறைவன் என்னை பாதுகாக்கட்டும், அவருடைய பாவங்களையும் மன்னிக்கட்டும். இது ரோஷத்தின் அடிப்படையில். மற்றபடி அறிவின் அடிப்படையில், மனிதனுடைய போக்குகளின் அடிப்படையில் கோபம், பொறாமை இதெல்லாம் இது உங்களை அழித்துவிடும், உங்களுடைய பாவங்களை பெருக்கிவிடும். ரோஷத்தினுடைய பிரதிபலிப்பு இது அல்ல. டாக்டர் அவர்களுக்கு பிபிக்கு மருந்து எடுக்காமல் திரு ஃபஸ்லுர் ரஹ்மானை பார்த்ததாகவும் அவருடைய மருத்துவத்திற்காகவும் சுமார் 10 வருடமாக ஆங்கில மருந்து எடுக்காமல் இருக்கிறேன். இன்று அது நிறைவேறியது. பிபி குணமாக அவர் வழி என்று எனக்கு கூறி உதவி செய்வார். தங்கவேலு, குளத்தூர். இந்த வகுப்பு அதை பற்றித்தான் முழுமையாக. நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். 10 வருடம் தேவையில்லை, 10 நிமிடம் போதும், 10 செகண்ட் போதும்.
ஆகவே இறைவனை நெருக்கமாக நெருங்குங்கள் நம்பிக்கையில். உங்களுடைய அறிவை நீங்கள் எப்பொழுது முழுமையாக மறந்து விடுகிறீர்களோ, இறைவனை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இறைவனுடைய ஞானங்களை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு நேர் மாறாக உங்களுடைய அறிவை எப்பொழுது நீங்கள் மறந்து விடுகிறீர்களோ அன்று நீங்கள் இறைவனிடம் ஐக்கியமாகிவிட்டீர்கள். நினைத்த காரியம் நினைத்த இடத்தில் நினைத்த சரணத்தில் உங்களுக்கு நிறைவேறும். ஆகவே அந்த வழியைத்தான் இந்த வகுப்பு முழுவதும் உங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. யார் தாமதமாக வந்தார்களோ அவர்கள் அடுத்த முறை வரும்பொழுது வீடியோ கேசட் கிடைக்கும், அல்லது முன்பணம் செலுத்தினால் அடுத்த புதன்கிழமை அவர்களுக்கு போஸ்டில் வந்து சேரும். ஆகவே நீங்கள் கேட்ட கேள்வியினுடைய முழு விளக்கம் 1.5 மணி நேர இந்த வகுப்பில் நடந்து முடிந்திருக்கிறது. அடுத்த மாத கூட்டம் முதல் ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் தேதி இதே நேரம் இந்த ஹாலின் மேலுள்ள ஹாலில் நடைபெறும். அடுத்த மாத கூட்டம் இதே தேதியில் இதே நாளில் மேலே இருக்க 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் தேதி மேலே உள்ள